اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آل محمد وبارك وسلم عليه كما طب وترلا عدد ما طب وترلا نحمد ونصلي على رسول الكريم أما بعد. சிறப்பு வாய்ந்த இந்த புனிதமிக்க இரவுகளை அல்லாஹ் படைக்கக்கூடிய அந்த இரவிலே மிகராஜ் என்ற இந்த இரவு எம்பெருமானார் முகமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொர்க்கத்துக்கு மாணவி, மக்கத்துக்கு மாணவி, இருவுல தூதர், உத்தம நபி, ஹாத்தமுன் நபி, ஹாத்திமத்து நபி, இறுதி நபி அன்னருடைய அந்த விண்ணுலக பயணத்தை பற்றி இந்த இரவிலே நாம் பேச இருக்கிறோம். ஒரு சில விஷயங்களை நாம் தெரிந்து கொள்வதற்காக எம்பெருமானார் விண்ணுலக பயணம் எவ்வாறு இருந்தது, அவர்கள் கனவின் மூலம் கண்டார்களா, கனவு கண்டார்களா, அல்லது நாம் எப்படி இங்க வாழ்கின்றோமோ, இப்பொழுது ஊருக்கு போறோம், அந்த ஊருக்கு போவோம், பஸ்ல போவோம், ட்ரெயின்ல போவோம், கார்ல போவோம், அப்படி அவங்களை எல்லாம் அழைச்சிட்டு போறானா என்பதை இந்த பயன் மூலம் சில விளக்க இருக்கிறோம். இந்த மிகராஜுடைய இரவிலே பயனை கேட்பதற்காக வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும், என்னுடைய சகோதர சகோதரர் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சமிருந்த சலாமை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு சாக்கியும் சலாத்தையும் கண்ணியமான வாழ்க்கையை தந்தருள்வானாக. கேட்கக்கூடிய விஷயங்களை நெஞ்சிலே இருத்தி நம் உயிரிலும் மேலான எம்பெருமானார் முஹம்மது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஒவ்வொரு நாளும் ஸலவாத் சொல்லக்கூடிய பாக்கியத்தையும், அன்னவர்களை உயிரின் விட அதிகம் நேசிக்கக்கூடியவர்களாகவும் நம்மை அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக என்ற துஆவோடு, இந்த மிகராஜ் என்பது விண்ணுலக பயணம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே 15வது ஜுஸ்ல அல்லாஹ் சொல்றான், சுப்ஹானல்லதி அஸ்ரா ஃபி அப்தி லைலன் இலல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. என்னுடைய அடிமையே லைலன் என்ற இரவிலே மக்காவிலிருந்து, ஹரம் மஸ்ஜிதுல் ஹரம்னா மக்கா, மக்காவிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா குர்ஆனிலே சொல்றான். பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய பைத்துல் லஹம் என்று சொல்லக்கூடிய இருக்கக்கூடிய அந்த மஸ்ஜித் அக்ஸா, அந்த மஸ்ஜிதை யார் கட்டினார் என்று சொன்னால் உலகத்தை ஆண்ட சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், உலகத்தை ஆட்சி செய்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் நபி அவங்க தான் அந்த மஸ்ஜிதை கட்டினாங்க. யாரை வச்சு கட்டினாங்க அப்படின்னா ஜின்னுகளை வச்சு கட்டினாங்க. ஜின்னுகளை வச்சு கட்டினாங்க. அதெல்லாம் கட்ட முடியாது, ரொம்ப கஷ்டம். அந்த மஸ்ஜிதோட அமைப்பு இன்னைக்கு எவ்வளவு நம்ம நவீன காலத்துல இருக்கோம், பிற்பகாலத்துல இருக்கோம், அந்த மாதிரி அமைக்க முடியாது. அஜ்மீர் போனீங்கன்னா அங்கே ஒரு சின்ன கட்டின பள்ளியாசம் இருக்கு, 1.5 நாள்ல கட்டின பள்ளியாசம். நம்மளாம் போயிருக்கோம், ஞாபகம் இருக்கா? அஜ்மீர்ல இருக்கு, 1.5 நாள்ல கட்டிடுச்சு. நம்ம ஜேசிபி இருக்கு பாத்தீங்களா, இங்க பெரிய கிரேன் வச்சுக்கலாம், தூக்க முடியாது. அது மாதிரி பெரிய பெரிய மோனோலித் என்று சொல்லுவார்கள், பெரிய பெரிய கல்லு அதில் கட்டியிருக்கோம். அது மாதிரி மஸ்ஜித் அக்ஸா கட்டினது மனிதர்கள் அல்ல, ஜின்கள். கையில அசா வச்சுக்கிட்டு அப்படியே நின்னாங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். ஜின்னெல்லாம் அந்த அசாவை பயந்துட்டு கட்டி ஃபுல்லா கட்டிருச்சு. அவங்களுடைய சுலைமான் அப்படியே ரூ போயிடுச்சு. நின்றுட்டே இருந்தவங்களும் அப்படியே இறந்துட்டாங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், வரலாறு. ஆனா அவங்க அப்படி நின்றுட்டே இருக்காங்க, கட்டிட்டே இருக்கு ஜின் பயந்து. ஜின் என்ன செய்யுது, கட்டிட்டே இருக்கு அந்த பள்ளிவாசல. அந்த அசா இருக்குல்ல, அசா வந்து மரத்துல இருக்கும், அந்த கரையான அரிச்சு காத்துட்டு அப்படியே சாஞ்சிட்டாங்க சுலைமான் நபி. அப்படியே அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு ஜின்னை விட்டு ஓடிடுச்சு. அப்படிதான் இன்னைக்கு ஒரு அந்த அக்ஸா மஸ்ஜித் அக்ஸால ஒரு வாயில் கதவு மட்டும் இன்னும் யாரும் செய்ய முடியல, இன்னும் அந்த கதவு மட்டும் இன்னும் அடைக்க முடியாம இருக்கு. இன்னைக்கு வரலாறு இருக்கு அதுல, அப்படி ஒரு வரலாறு. இங்க இருந்து நான் கூட்டிட்டு போனேன்னு சொல்றான் அல்ல, குர்ஆன்ல சொல்றான். பொதுவாக கனவுன்னா அல்ல கனவு சொல்லியிருப்பான். கனவு அப்படின்னா அல்ல, கனவு நான் கண்டேன், நான் கனவு காட்டினேன்னு அல்ல சொல்லுவான். வகி 7 வகையா வந்துச்சு, ரசூலுல்லாஹ் கனவா வந்துச்சு, ரீங்காரமா வந்துச்சு, ஜிப்ரீல் நேரா வந்து சொன்னாங்க, கல்புல இஷாரா வந்துச்சு. இப்படி 7 வகையான வகி. அதான் நம்ம குர்ஆன் ஹதீஸ் வந்து வகி, எம்பெருமானுக்கு சொல்லப்பட்ட தூதுத்துவம், அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட செய்தி, அதான் வகின்னு பார்க்க. அப்போ அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா கூட்டு போன அல்லாஹ் சொல்றான். இப்ப இது கனவா இருந்து என்ன சொல்லியிருப்பான்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வந்து அத்தாத்தான் கூப்பிட்டாங்க. என்ன தாரம் தின்னார், அவங்களும் நபி.
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நபி, அவருடைய மகன் இஸ்மாயில் நபி. என்னத்தா அப்படின்னா அல்லாஹ் தான் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். யா புனைய இன்னி அரா ஃபில் மனாமி அன்னி அஸ்பவுக்கு பன்னூறு மாதா தரா. மகனே, யா புனைய மகனே, நான் ஒரு கனவு கண்டேன். இன்னி அரா ஃபில் மனாமி, நான் ஒரு கனவு கண்டேன். அந்த கனவுல அன்னி அஸ்பவுக்கு பன்னூறு மாதா தரா, உன் கழுத்தை அறுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க சொல்றாங்க யா ஆஃபத்தி அஜில் யா ஆஃபத்தி அல் தாமூர்னு சொல்றாங்க. சஜிதுனி இன்ஷால்லா மின சாபிரின், நீங்க தான் சத்தியம் செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது சத்தியம், நீங்க செய்யலாம், நீங்க அப்படி செய்யுங்க அப்படின்றாங்க. கனவு நல்ல கனவுன்னு குர்ஆன்ல சொல்லிட்டான். நான் அழைத்து கொண்டு சென்றேன். அல்லாஹ் என்ன சொல்றான், நான் அழைச்சிட்டு போனேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கூப்பிட்டு. சரி, அல்லாஹ் ஏன் எல்லா நபி 1,24,000 நபிகளை படைத்த அல்லாஹ் ஏன் ரசூலுல்லாஹ் மட்டும் விண்ணோரத்துக்கு கொண்டு போகணும்? ஈசா அலைஹிஸ்ஸலாம் மிக பெரும் நபி, அல்லாஹ்வுடைய ரூஹுல்லாஹ்ங்கறான். அல்லாஹ் தரச்சு அவங்க சொல்றான் ரூஹுல்லாஹ், என்னுடைய ரூஹ்ன்றான் அல்லாஹ். ஈசா அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வே அல்லாஹ்வோட பேசுறவங்க. இப்ராஹிம் நபி கலீலுல்லாஹ், என்னுடைய நண்பன்றான் அல்லாஹ். ஒவ்வொரு நண்பர் ஒரு பட்டம். அல்லாஹ் சொல்லக்கூடிய எல்லா ரசூலுல்லாஹ் கூட ஏன் கூட்டு போனான்? வானத்துல கூட்டு போய் 7 வானம் தாண்டி 7 கடல் தாண்டி 7 வானம் தாண்டி மாலை கூட்டு போய் விண்ணுக்கு போய் அல்லாஹ்வோட ரசூலுல்லாஹ் சாதாரண உடம்போட வரலாறு அப்படிதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நான் வானத்துக்கு போகும்போது எல்லா நபிமார்களையும் பார்த்தேன். இது சொல்றேன் வர்றேன். அப்போ மஜீத் அக்ஸா வந்துடுறான். என்ன பண்றாங்க, ஏன் கூட்டு போனா அப்படின்றது வரலாறு. ரசூலுல்லாஹ் சொல்லும் போது வானத்தில் இருக்கக்கூடிய எல்லா நபிமார்களையும் இந்த உலகத்துல எப்படி வாழ்ந்தாங்களோ அதே மாதிரிதான் நான் பார்த்தேன். ரசூலுல்லாஹ் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க, இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன அளவோ அதுக்கு நிகரான அளவு உள்ளவங்க இத்ரீஸ் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் ஒரு வானம் கொடுத்தான். அது தீ ரதம், தீயால் செய்யப்பட்ட ரதம். ஏன்னா தீ ரதம் எப்படிங்க போறது, நல்ல கதையா இருக்கு. உடனே மக்கள் கேட்பாங்க, தீ ரதத்தில் எப்படி போக முடியும்? மக்களை சிந்திக்கிறாங்களே இன்னைக்கு, அதுல எப்படி போக முடியும், தீ எரிச்சிடாதா அப்படின்மா. அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பு கொடுத்து போடும்போது உத்தரவிட்டான், யார் நாறு கூனி பர்தன் சலாமன் அல்லா இப்ராஹிம், நெருப்பே நீ என்னுடைய கலீல், அந்த நெருப்புல இருக்கும்போது அவங்களுக்கு சாதகமா சாந்தமா இருக்கணும். யார் நாறு கூனி பர்தன் சலாமன் அல்லா இப்ராஹிம், அவன் சலாமத்தா இருக்கணும். அப்படி ஆய்க்க நல்லா உத்தரவிட்டா அது ஆயிடுச்சு. அது போன்று இருக்கக்கூடாதா? அப்ப நம்ம கேட்கிற கேட்கல தப்பா இருக்கு. நம்முடைய மனித மொழிக்கு ஏற்பட்ட சிந்தனை தவறான சிந்தனை. அல்லாஹ் என்ன வேணாலும் செய்வான். ஏன் ரசூலுல்லாஹ் மட்டும் கூட்டு போனோம்? கூட்டு போய் அல்லாஹ் பிரயோகப்படுத்துறான் குர்ஆன்ல. சூரா 15 ஜுஸ், அந்த சூறால தான் சூரா கௌஃபெல்லாம் இருக்கு. குகை மனிதர்கள், மிக பெரும் வரலாறு சொல்லப்பட்ட குகை மனிதர்கள் அதெல்லாம் இருக்கு அந்த 15 ஜுஸ்ல. இப்போ என்ன விஷயத்துக்கு அல்லாஹ் கூட்டு போனான் நபியை? எம்பெருமானாருக்கு 40 வயசுல நுபுவத் கிடைச்சு, நபி பட்டம் கிடைச்சு ஹீரா குகையில. அவங்க பிறந்தப்பே இருந்துச்சு அவங்களோட நுபுவத்து முத்திரை. ஆனா பிரகடனப்படுத்தி 40 வயசுல பிரகடனப்படுத்தி. அப்படி அவங்க மக்கால நான் தான் நபி, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், இறைவன் என்று யாரும் இல்லை, அல்லாஹ்வை தவிர நான் அவனுடைய தூதரா இருக்கிறேன்னு சொல்ல பிரகடனப்படுத்தினாங்க. ரசூல் அப்படி சொல்லும் போது அன்னைக்கு மக்காவை சுற்றி 360 சிலைகள் இருந்துச்சு, மிக பெரும் சிலைகள் இருந்துச்சு, சிலை வணக்கம். அந்த மக்காவாசி பூரா குறைசி மக்களை சேவனத்தை செய்யும் சிலை வணக்கஸ்தர். அல்லாத் அல் உஸ்ஸா அப்படின்னு மிகப்பெரிய சிலை, அல் மனாத் ஒரு சிலை, அதுக்கு ஒரு சின்ன சிலை. அல்லாத்னா ஆண் தெய்வம், ஆண் கடவுள். அல் உஸ்ஸா பெண் கடவுள். அல் மனாத் அவங்களுடைய பிள்ளை, அது ஒரு கடவுள். அது இல்லாம அவங்க 360 சாமி சிலை இருக்கு. 360 சாமி சிலை மக்காவை சுத்தி இருந்துச்சு. காபத்துக்கு உள்ளா இருந்துச்சு, காபாக்குள்ளாவே இருக்கு. அப்போ பிரச்சாரம் செய்யும் போது கடுமையான கஷ்டம், கடுமையான சொல்லணும், துன்பம் கொடுக்குறாங்க. நீண்ட நெடிய வரலாறு. அப்போ ரசூலுல்லாஹ் தன்னோட 25ஆவது வயசுல ரசூலுல்லாஹ் கல்யாணம் பண்றாங்க. கதீஜாமா அவங்க 40 வயசு, 15 வயசு வித்தியாசம். அவங்களுடைய வரலாறு சொல்லுகின்ற பொழுது கதீஜாமா நமக்கு அம்மா, ரசூலுல்லாஹ் மனைவி நமக்கு அம்மா. உம்முல் மூமினீன் சொல்றான் ரசூலுல்லாஹ், சொல்றான் அல்லாஹ் சொல்றான் உம்முல் மூமினீன். அவங்களை கல்யாணம் பண்றதுக்கு யாருக்கும் ஹராம், நம்மளாம் யாரும் நினைச்சு கொடுக்க கூடாது. அம்மா தாய், உம்முல் மூமினீன். கதீஜா அம்மா மிகப்பெரிய கோடீஸ்வரன். மக்கால குவைலித் என்று சொல்லக்கூடிய எண்ணெய் வியாபாரியின் மகள். குவைலித் எண்ணெய் வியாபாரியின் மகள். அரண்மனை மக்கள் இன்னைக்கு அவங்க அரண்மனை கோட்டை இருக்கு, பெரிய கோட்டை.
அவங்களுடைய சொத்து அப்படியே அள்ளி ரசூல்லா கொடுத்தாங்க. எல்லாத்தையும் அள்ளி 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 கொடுத்தாங்க ரசூல்லா. அவங்க சொத்தை பூரா அழிச்சாங்க ரசூல்லா, தர்மம் செஞ்சாங்க ஏழை மக்களுக்கு. இன்னைக்கு போய் நம்ம மனைவிட்டு போய் கேட்டு சர்வ முடியும், நம்ம யாரும் செஞ்ச முடியுமா? சிந்திங்க. இது நியதிக்கு உட்பட்டு இருக்கா? இயற்கை நியதிக்கு உட்பட்டு இல்லை. ஒரு மனிதன் பிறந்துட்டான் அப்படின்னா அது குழந்தையா இருக்கும் போது தாயும் தந்தையும் அத்தை அம்மா தான் அந்த குழந்தைய வளர்ப்பாங்க. சீராட்டி பாராட்டி கடுமையா வளர்ப்பாங்க, கஷ்டப்பட்டு வளர்ப்பாங்க. எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் கஷ்டப்பட்டு வளர்ப்பாங்க. அதுல சில சமயம் பார்த்தீங்கன்னா அத்தையில இறந்துருவாங்க, அம்மா மட்டும் வளர்ப்பாங்க, கஷ்டப்பட்டு வளர்ப்பாங்க. வீட்டு விலைக்கு பானை விலைக்கு கடனை உடனே வாங்கி வளர்ப்பாங்க. சில சமயம் அம்மா இறந்துருவாங்க, அத்தை வளர்ப்பாங்க, அத்தை கஷ்டப்பட்டு வளர்ப்பாங்க. அந்த வளர்க்குற குழந்தைய ரொம்ப கஷ்டமா வளருங்க, ரொம்ப கடினமான ஒரு கஷ்டத்துல வளருங்க, தாய் தந்தை இல்லாம. அந்த மாதிரி குழந்தைங்க வளர்ன்ற பொழுது எவ்வளவு கஷ்டம் இருக்கும். வளர்த்து வந்துருவாங்க. தாயும் தந்தை இல்லைன்னா அப்படி இருக்கும். அப்படி இல்லாம வந்தவங்க ரசூல்லா அனாதைன்னு சொல்றான். ரசூல்லா அனாதை குழந்தை. ஏன்னா அல்ல அப்படி வச்சுட்டான் அவன். ஆனா நாம இருக்கோம், நம்ம அத்தா அம்மா இருக்கா நல்லா வளர்த்து கொண்டுருவாங்க. அத்தா அம்மா இல்லாம அத்தா இல்லாம அம்மா, அம்மா இல்லாம அத்தா இருக்கும்போது கடுமையா இருக்கும். அதான் ரசூல்லா சொன்னான், அல்லா சொல்றான். ரசூல்லா சொன்னாங்க, ஆண்களுக்கு தன் தாயின் காலில் சொர்க்கம் இருக்கிறது, பெண்களுக்கு தன் கணவனின் காலில் சொர்க்கம் இருக்கு, கணவனின் காலில் சொர்க்கம் இருக்கு. ரசூல்லா சொன்னாங்க. அம்மாவுக்கு அவ்வளவு அந்தஸ்து. நம்ம என்ன பண்றோம்? அதுவும் சொல்றாங்க ரசூல்லா, எவன் ஒருவன் தன் மனைவியின் பேச்சை கேட்டு தன் தாயை துன்புறுத்துகின்றானோ அவன் நரகத்தில் இருப்பான். நேரடியா தன் மனைவியின் பேச்சை கேட்டு தன் தாயை துன்புறுத்துகிறவன் நரகத்தில் இருப்பான். ரசூல்லா சொல்றேன். எல்லாருமே அவங்க பாடம் எடுத்துக்கணும். எல்லாரும் நல்லபடியா இருக்கணும். அம்மா வச்சுங்க, மனைவி வச்சுங்க, அக்கா எல்லாரும் நல்ல வச்சுங்க. அது என்ன மனைவி சொல்ற கேட்கறது? கேளுங்க, அதையும் பேச்சு கேளுங்க, தப்பு இல்லை. அது மாதிரி கடுமையான கஷ்டத்துல நம்ம வளர்த்து ஆளாக்கி தானே கல்யாணம் கொடுக்குறாங்க. அம்மா தூக்கி போட்டு எப்படி இருக்கும்? இது பின்னாடி எல்லாம் பார்த்துட்டு இருக்கான். நம்ம செய்ய முடியாது. ஒரு ஆண் பிள்ளைன்னா அவனுக்கு அந்த அறிவு வேணும். அம்மாவை பாதுகாத்துக்கணும், அம்மாவை விடக்கூடாது. மனைவியை வச்சுக்கணும், அம்மாவை வச்சுக்கணும். ரெண்டு கண்ணு மாதிரி. என்ன, அம்மா ரோட்டை தூக்கி போட்டு கிச்சடிக்க விட்டுட்டு நம்ம மட்டும் வந்தா பைக்ல வந்துக்கிட்டு நான் மனைவி புள்ளைய வச்சுக்கணும். அந்த புள்ளை பார்ப்பான். நான் ஸ்கூல்ல படிக்கும் போது ஒரு கதை சொல்லுவான். ஸ்கூல் வாத்தியார்லாம் பேசுவோம், ஒரு 2 மணி வரைக்கும் பேசுவோம். ஆனா காலைல 9 மணில கடை திறந்துட்டேன், தொலைச்சிருவேன். என்ன, ஸ்கூல்ல படிக்கும்போது கதை சொல்லுவார் வாத்தியார். எங்க வாத்தியார் 1ஆம் 2 படிக்கும்போது என்ன கதைன்னு கேட்டீங்கன்னா, ஒரு அப்பா அம்மா இருந்தாங்க. அவங்களும் ஒரு 5 வயசு பையன் இருந்தாங்க. அந்த அப்பாவுடைய அப்பா வயசானவர். அவங்களுக்கு சாப்பாடுக்கும் ஒரு பழைய அலுமினி கட்டு நெளிஞ்சிருக்குமா, அது கொண்டு சாப்பாடு வைப்பாங்க. அந்த மருமகனும் பையனும் யாருக்கு? அக்காவுக்கு, அப்பாவுக்கு. அந்த மகன் மாமனார் வயசான மனுஷன், சும்மா வீட்டுல வெட்டியா இருக்கா, அந்த இவனுக்கு என்ன அப்படி இந்த நாய்க்கு வைப்போம்ல, இந்த கிழிஞ்சு அலுமினி கட்டு, அதாவது சாப்பாடு வைப்பாங்க. ஒரு தடவை தட்டு காணா போயிடுச்சு. காணாம போன உடனே ஒரே அலசல் வீட்டுல. தட்டு காணா போச்சு, ரெடி பண்றது. கொண்டாடி திட்டா, என்னையா பண்ற? சோத்தை எதுலையா போடுறது, கரையிலையா போடுறது? உன்னெல்லாம் புருஷன் வச்சிருக்கேன் பாரு, அறிவிட்டவனே. இது தேடுறேன் அப்படின்னு தேடுறதும் கிடைக்கல. அந்த பையன் 5 வயசு பையன், என்னப்பா தேடுற அப்படின்னு. இல்லப்பா, தட்டு அப்பா கொடுப்போம் தாத்தாவுக்கு, தட்டை காணாம்ப்பா, ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த தட்டு வரும், சேர்த்து வச்சிருக்கப்பா. அந்த தட்டு நான் அடுத்து ஒழிச்சு வச்சுட்டேன்ப்பா அப்படின்னா. ஏன்ப்பா, நீ கிளம்பலாம் முன்னாடி உனக்கு அந்த தட்டுல சாப்பாடு வைக்கணும்ப்பா அப்படின்னா. இது விளையாட்டு சிரிப்பு இல்ல, இதுதான் நடக்கும். நாம என்ன செய்யறோமோ நம்மள தேடி வரும். அது நம்ம எவ்வளவு பெரிய அறிவாளி என்ன சரி, நம்ம மனைவி எவ்வளவு பெரிய பிரில்லியண்டா தான் சரி, அல்லாவோட பிடி என்ன பத்திச்ச ரப்பிக்கல்ல சதி, அல்லாவின் பிடி கடுமையானது. சன்னஸ்தஜிருக்கும் மீன்கள் சில எவ்வளமோ, நீங்கள் அறியாமலும் உங்களை பிடித்து விடுவேன் அல்லா சொல்றான். எச்சரிக்கிறான் அல்லா. ஆனா நமக்கு அறிவு இருக்கா? அறிவு இல்லை. நம்ம டூம் இருக்கோம், வந்தா தெரியும். நம்ம பெத்த டயர் ரோட்ல விட்டுட்டு ஊர் சுத்திட்டு இருக்கோம். அதெல்லாம் புரியணும் எல்லாத்துக்குமே. அம்மா கவனிக்க எல்லாருமே. அம்மா பேச்சையும் கேட்கணும், பொன்னாடி பேச்சையும் கேட்கலாம். நீதம் நடக்கும், சரிங்களா? இவங்களை கேட்டு அவங்களை அடிக்கிறது, அவங்க அதெல்லாம் ரெண்டுமே தப்பு. மனைவியை நல்லா வச்சுக்கணும், அம்மாவை நல்லா வச்சுக்கணும், அத்தாவை நல்லா வச்சுக்கணும், சரிங்களா? இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா அதுக்கு சொல்றேன். தெரியல, ஏதோ வளர்றேன். பயன் பண்ணி மேராஜ் கூடி ஏதோ வளர்ந்து வந்துட்டாரு. மேரேஜை பத்தி ஏதாவது பேசுங்க பாவா. அப்போ ரசூலுல்லாஹை அல்லாஹ் கூட்டு போனான்.
இப்ப அத்தா அம்மா எல்லாம் எவ்வளவு கஷ்டம் தெரியுது. அதே மாதிரி மனைவி கதீஜா பிரில்லியன்ட். ரசூலோட 15 வயசு மூத்தவங்க. ரசூல்லாவுக்கு அவங்களுக்கு நடந்த குடும்பத்துல ரசூல்லாவுக்கு 4 பெண் குழந்தைகள். அம்மா அம்மா ரசூல்லாவுக்கும் நம்ம கதீஜா அம்மாவுக்கு பிறந்த குழந்தை 4 பெண் குழந்தைகள், 3 ஆண் குழந்தைகள். ஆனா ரசூலுக்கு 4 ஆண் குழந்தை. கடைசியா ஒரு அம்மா கல்யாணம் பண்ணாங்க, 10வது மனைவி மரியம் கிப்தியா, அபிசீனியா மன்னர். இன்னைக்கு சில எத்தியோப்பியா சொல்றாங்கல்ல, அபிசீனியா, அதான் எத்தியோப்பியா. அந்த நஜ்ஜாஜி அன்பளிப்பா கொடுத்ததான் மரியம் கிப்தியா நீகரஸ். அவங்க ஒரு நீக பெண்ணு. அவங்களுக்கு ஒரு குழந்தை பிடிச்சு, அந்த குழந்தை இப்ராஹிம் இறந்துச்சு. எல்லா குழந்தையுமே சின்ன சின்ன குழந்தைய இறந்துச்சு. 4 குழந்தையுமே ஆண் குழந்தையுமே. பெண் குழந்தைகள் தான் 4 பேரும் வளர்ந்து வந்தாங்க. அதுல 2 பெண் குழந்தைகள் மாத்தி உம்மு குல்சும் ரைனா ருக்கையாவையும் உஸ்மான் இப்னு அஃபான் அவங்களுக்கு கல்யாணம் கொடுத்தாங்க ரசூலுல்லாஹ். ஃபாத்திமா அம்மாவை நம்ம அலி இப்னு அபூ தாலிப் கர்ரமல்லா வச்சுக்கா. அலி புலி சிங்கம், அரசியல் புலி, அல்லாஹ்வுடைய அரசியல் புலி சிங்கம், அவங்களுக்கு கொடுத்தாங்க ரசூலுல்லாஹ். வரலாறு. இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அம்மா நிறைய செலவு பண்ணாங்க. கதீஜா அம்மா ஆலோசனை சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ் அந்த மாதிரி கீரா கோயில உட்காடுறாங்க. யானை அல்லாஹ் யார், உண்மையான இறைவன் யார் அப்படின்னு பண்ணும்போது ஜிப்ரீல் இஸ்லாம் அவங்களை போர்த்துறாங்க. ரொம்ப நடுங்கிட்டாங்க. ரசூலுல்லாஹ் பயந்துட்டாங்க, ரொம்ப நடுங்கி வீட்டுக்கு ஓடி விட்டாங்க. என்ன போத்துங்கன்னாங்க. கதீஜா அம்மா போத்துறாங்க. என்னாச்சு இந்த மாதிரி பார்த்தேன், ஒருத்தவங்க பயமா இருக்கு, ஒரு மாதிரி இருக்கு, நடுக்கமா. அதெல்லாம் ஒண்ணும் ஆகுது. நீங்க உண்மையாளர், நீங்க ஏழை மக்களுக்கு உதவக்கூடியவங்க, அனதையில ஆதரிக்கக்கூடியவங்க, எல்லா மக்களும் உதவி செய்யறவங்க, நீங்க போய் பேசாதவங்க, நீங்க சித்திக், நீங்க சாதிக், நீங்க அமீன், நீங்க மூமின், இப்படி கதீஜா அம்மாவை எல்லாத்தையும் சொல்லி அவங்கள தேற்றி தைரியம் சொல்றாங்க. தைரியமா செய்யுங்க அப்படின்னு கூட ஏறக்குறைய கடுமையான பாதுகாப்பு. வீட்டுல தைரியம் ரசூலுல்லாஹ். வீட்டுல மனைவி இருக்காங்க, கதீஜா அம்மா இருக்காங்க. மிகப்பெரிய கோத்திரத்தை சேர்ந்தவர் கதீஜா அம்மா. மக்களே பயப்படும் அந்த பாதுகாப்பு. அவங்க ரசூலுல்லாஹ்க்கு வயசு 50ஆகுது, கதீஜா அம்மாவுக்கு வயசு 65ஆகுது. கதீஜா அம்மா மௌத்தாயிராங்க, இறந்துடுறாங்க. கிபி 609ஆம் ஆண்டு இறந்துடுறாங்க. ரசூலுல்லாஹ் ஏகத்துவம் எடுத்து வச்சுட்டே இருக்காங்க. ரசூலுல்லாஹ் 10 வருஷம் அந்த நுபுவத்துடைய வேலையை ஆரம்பிச்சு அம்மா இறந்துடுறாங்க. 65 வயசு கதீஜா அம்மா. மிகப்பெரிய இழப்பு ரசூலுல்லாஹ். ஆறுதல் தேர்தல் சொல்ல எதுக்குமே யாருமே இல்லை. கடுமையான கஷ்டம். ரசூலுல்லாஹ் ரொம்ப உறுதுணையா இருந்தது அபூபக்கர் சித்திக் தான். மிகப்பெரும் செல்வந்தர், மிகப்பெரும் அறிவாளி. எல்லாம் பயப்படுவாங்க. ரசூலுல்லாஹ் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒட்டுமொத்த மக்கா நகரமா ஒட்டுமொத்த சுத்து வரும். சிரியா, மக்கா, மதீனா, எல்லா ஊருமே இவங்களோட என்ன சொல்றான்னு கேட்பாங்க. அபூபக்கர் சித்திக் ராயிட்ட என்ன சொல்றாங்க? அவரு போய் அறிவாளி தலைவர், சரியா? இவங்க என்ன பண்றாங்க? ரசூலுல்லாஹ் செலவு பண்ணி எல்லாம் போய் அவங்களும் ஏழ்மைக்கு ஆயிராங்க. அபூபக்கர் சித்திக் இந்த 10 வருஷத்துல கதீஜா அம்மா இறந்து முடிஞ்சிடுறாங்க. அபூபக்கர் ரொம்ப ஏழ்மையாயிட்டாங்க. ரொம்ப அவங்க தோற்றம்லாம் சாது மாதிரி ஆயிடும். கதீஜா அம்மாவுடைய சொந்தக்கார பையன் வேணும், நௌஃபல்னு பேரு. அவன் என்ன பண்றான்? அவனோட பையன் அம்ரை இஸ்லாத்தை சேர்த்துட்டாங்க இந்த அபூபக்கர் சித்திக். அந்த கோபத்துல என்ன பண்ணிட்டான்? அபூபக்கரையும் தல்ஹா இப்னு அபூ தல்ஹாவும் 2 பேரும் கட்டி வச்சு நடுரோட்டு போட்டு அடின்னு வெடிச்சிட்டான். செம்ம அடி. உங்கடி எங்க அப்படியே கிடக்குறாரு, ரெட்டை வளர்த்து கிடக்குறாரு. யாரு? அபூ தல்ஹாவும் அபூபக்கர் சித்திக். கடைசியில ஒரு நாள் பூரா ரோட்லயே கிடக்குறாங்க. யாருமே அவங்கள கண்டுக்கல. அபூபக்கர் சித்திகளுடைய கோத்திரம் மிகப்பெரிய கோத்திரம், யாருமே வரல. அப்புறம் அவங்க அப்படியே எந்திரிச்சு ரைட்ல அவுத்துக்கிட்டு என்னடா பண்றது கஷ்டப்படுறாங்க. அபூபக்கர் சித்திக் ரசூலுல்லாஹ் யார் சொல்லா ஜுமாரா கோத்திரம், ஜும்மா கோத்திரம்னு சொல்லுவாங்க. யார் சொல்லா, என்னால முடியல, என்னை கொன்றாங்க உங்களுக்கு, நான் அபிசீனியா போறேன், யார் சொல்லா, அப்பதான் உயிர் பழைக்க முடியும், உங்களை பாதுகாக்க முடியாது, ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்னு அழுகுறாங்க. இல்ல நீங்க போங்க, நல்லா இருக்காங்க சொல்லி அனுப்பிடுறாங்க. இவங்க நடந்து செங்கல் கப்பல்ல போயிடலாம் சொல்லி செங்கடலுக்கு போயிட்டாங்க. செங்கடல்ல நடந்து போறாங்க. அபூபக்கர் சித்திக் அவங்களுடைய துணையும் இல்லாம போச்சு. ரசூலுல்லாஹ் அவங்களுடைய ஹெல்ப்பும் ரசூலுல்லாஹ் இல்லாம போச்சு. அப்படியே கவலையில் இருக்கும்போது எம்பெருமானாருக்கு பாதுகாப்பு கொடுத்து கொண்டு இருந்த முதல்ல யார் கொடுத்தா? ரசூலுல்லாஹ் பிறந்தப்ப அப்துல் முத்தலிப்.
அவங்க மறைஞ்ச பின்னாடி காஷ்மீர் கொத்திருக்க தலைவராக வந்தாங்க அபு தாலிப், ரசூலோட பெரியதா. அபு தாலிப் ரொம்ப உடம்பு சரியில்லாம போயிட்டாங்க, மரண படுக்கையில இருக்காங்க. அப்போ அவங்களை சந்திக்கிறதுக்காக மக்கத்து குறைஷிகள், அபு ஜஹல், உமையா இப்னு கலஃப், உத்துபா, ஷைஃபா, அபு சுஃபியான் முதல்டா போல்டா முதல்டா எவ்வளவு பெரிய வரலாம் சொல்லிட்டு இருக்கேன். அபு சுஃபியான், அபு லஹப், ரசூலை எதிர்க்கக்கூடிய மிக பெருமை எதிரிகள் மக்கத்து குறைச்சிகள் நிறைய பேரு அபு தாலிபை பார்க்க வர்றாங்க. அபு தாலிப் மரண படிக்கல இருக்காங்க. கேக்குதா பேசுறது எல்லாத்துக்கும்? நெரிசா கேக்குதா? கேளுங்க. கேக்குதா? கேளுங்க. கேக்குதா? கேளு. எல்லாம் வர்றாங்க பாக்குறது. வந்து அபு தாலிப் அவர்களே ஒட்டு உள்ள நல்லா ஒட்டு பக்கத்துல வாங்க. அபு தாலிப் அவர்களே அந்த வந்த கூட்டம் கூட வந்துட்டாங்க. வந்து அபு தாலிப் அவர்களே, நாங்கெல்லாம் மக்கத்து குறைஷிகள், நீங்க எங்களுடைய தலைவர், உங்களுக்கு எவ்வளவு பெரிய கண்ணியம் செஞ்சிருக்கோம், உங்களை கௌரவம் பண்ணியிருக்கோம், நீங்க என்ன சொன்னீங்களோ கேட்டு நான் கட்டுப்பட்டு நடந்திருக்கோம். அதனால இப்ப நீங்க வந்து மரணப்படுக்கையில இருக்கீங்க, அடுத்த தலைவரை தேர்ந்தெடுக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நாங்க உங்கள்ட்ட கேட்கிறோம் எல்லாம் சேர்ந்து. அதை நீங்க உங்களுடைய தம்பி பையன் அவரை கேட்டு இதை மேட்டரை முடிச்சு விடுங்க. அவருக்கு ஏதாவது வேணுமோ நான் கொடுக்குறோம், எங்களுக்கு என்ன வேணுமோ அதை தர சொல்லுங்க. அதான் கிவ் அண்ட் டேக் பாலிசி சொல்லுவோம். ரெசிப்ரோகேஷன், கிவ் அண்ட் டேக், கொடுப்பது வாங்குவது, மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிடும். அப்படி பேசுவோம் மாதிரி நாங்கள் கொடுக்கிறோம், அவர் எங்களுக்கு கொடுக்கணும் அப்படி பேசுறாங்க. பேசிட்டு இருக்கும்போது இல்லைன்னா நாங்க விட மாட்டோம் அவரை அப்படின்னு பயப்படுத்துறாங்க. உடனே அவங்க அபு தாலிப் என்ன பண்றாங்க, போய் முகமது நபியை கூட்டுவாங்க, முகமது ரசூலை கூட்டுவாங்க, தம்பிமான கூட்டுவாங்கன்றாங்க. என்ன ரசூலா வந்துட்டாங்க. அம்மாட்ட தம்பியின் மகனே, இந்த மாதிரி மக்கத்து குறைச்சியெல்லாம் வந்திருக்காங்க. இவங்க மக்கள்ல இவங்க மேன்மையான மக்கள், உயர்தரமான மக்கள், உயர்குடி மக்கள், ரொம்ப தலைவர்கள் இவங்கெல்லாம். இவங்க மக்காவில் உங்களுக்கு தனியாக அந்தஸ்து உள்ளவங்க, அவங்கள கொஞ்சம் நினைச்சு பாரு. சரி பெரிதா, என்ன கேட்டு வந்திருக்காங்க? என்ன கேட்குறாங்க? இல்ல கொடுக்கலும் வாங்கலும்ங்கிறாங்க. உனக்கு என்னென்னமோ தரேன்னு சொல்றாங்க, நீ உங்களுக்கு வாக்கு கொடுக்கணும்னு சொல்றாங்க. நான் சொன்னா அவங்க கேட்பாங்களா? ஆமா கேட்டுக்கிறேன்றாங்க. அவங்க சொல்றது நீங்க கேட்கணும். சரி நான் சொல்றேன் கேட்க சொல்லுங்க, என்ன வேணாலும் தர்றேன்றாங்க. இல்ல ஒன்னும் தர வேணாங்க. இப்ப வணங்கிட்டு இருக்காங்கல்ல அந்த மக்களை, அந்த சிலையெல்லாம் எடுத்துடணும். அல்லாஹ் ஒரு ஒண்ணு சொல்லணும், லா இலாஹ இல்லல்லாஹ், ஏகத்துவத்தை ஏற்றுக்கணும், முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படி சொன்னா மக்கத்து குறைஷிகள், பாரசீக மக்கள், இன்னும் உலகம் செய்யக்கூடிய அத்தனை மக்களும் இவங்க தலைவரா இருப்பாங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. உடனே எல்லாம் கையை தட்டிட்டு சரி ஐயா இதுக்கா நாங்க வந்தோம், அபு தாலிப் உங்க பேர் திருந்த மாட்டாரு, உங்க பையன் உங்க பையன் இதுக்கெல்லாம் நாங்க வரல, நாங்க பாத்துக்கிறோம் அதெல்லாம் என்னங்க இது சொன்னா இப்படியே பேசிட்டு இருக்காரு, நாங்க பாத்துக்கிறோங்க அப்படின்லாம் கை கோபா போயிட்டாங்க. பக்கத்து யாரா இருக்கா? ரசூலா இருக்கா, அப்பாஸ் இருக்கு. அப்பாஸ் யாரு? அப்பாஸ் ரசூலோட சச்சா, அப்துல்லா அவங்களோட தம்பி. அபு தாலிப், முகமது, அப்துல்லா, அப்பாஸ் இவங்களாம் அண்ணன் தம்பி. அப்துல் முத்தலிப், அபு தாலிப், அப்துல்லா, இவங்க அப்பாஸ், இவங்க எல்லாம் அண்ணன் தம்பி, ஒன்னா பிறந்தவங்க. அப்பாஸ் நிக்கிறாங்க. அப்ப அப்துல்லி சொல்றாங்க, தம்பிமானே இந்த மாதிரி அவங்க எல்லாம் போயிட்டாங்க, கோபமா இருக்காங்க, நான் ரொம்ப கஷ்டமா நிலைமையில இருக்கேன், என்ன பண்ண தெரியல, நீங்க சொல்ற தப்பு இல்ல, உங்களுக்கு தெரிஞ்சவங்க நீங்க சொல்றீங்க, நான் அந்த மாதிரி அவங்களுக்கு சொல்ல முடியல, அவங்க போயிட்டாங்க, வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தந்தையே, பெரிய தந்தையே, நீங்க களிமா சொல்லுங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் ரசூலுல்லாஹ், உங்களை மறுமையை நான் பரிந்து பேசுவேன், அல்லாட்ட சொர்க்கத்துக்கு வரல, எவ்வளவு இருப்பீங்க அப்படின்னு. இப்ப நான் சொன்னேன்னா நான் இறக்கு மரண தருவாயில பயந்து சொல்லிட்டேன்னு பக்கத்து குறைச்சா கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. ரசூலுல்லாஹ் கவலையா நிக்கிறாங்க.
ஆனா உதட அசைக்கிறாங்க, இறக்குறதுக்கு முன்னாடி உதட அசைக்கிறாங்க. அந்த உதட அசைக்கும் போது அப்பாஸ் கையில தரும். அவங்க வந்து காதை வச்சு கேட்கிறாங்க, யாரு? அபு தாலிப் வாயில கேட்டு அவங்க இறக்குறாங்க. அபு தாலிப் இறக்குறாங்க. அப்பாஸ் சொல்றாங்க, அப்பாஸ் கையில தரும் ரசூலுல்லாஹ், யார் சொல்லா என்னுடைய அண்ணன் களிமா சொல்லிட்டாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லா அப்படின்ட்டு. ரசூலுல்லாஹ் அமைதியா இருந்தாங்க, எதுவும் சொல்லல. அவங்களும் இறந்துடுறாங்க. முதல் மிகப்பெரிய இழப்பு கதீஜா அம்மா. இரண்டாவது இழப்பு அவருடைய பாதுகாவலர் இருந்த அபு தாலிப். மூன்றாவது இழப்பு அம்புக்கு செல்வது. அவங்களால ஒண்ணும் செய்ய முடியாத ஒரு ஆளக்கப்பட்ட நிலை, ரொம்ப கஷ்டமாயிட்டாங்க. இப்போ காஷ்மீர்ல அந்த மக்கால யார் தலைவராக இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது அபுல் லஹப், அபு தாலிபுடைய இன்னொரு தம்பி அபுல் லஹப். இந்த குரான்ல வருது இல்ல ஆயத்து, தப்பத் யதா அபுல் லஹப், அபுல் லஹபின் ஞாபகம் போ பத்தம்பு மாவன அன்பு மாலுவமா கசப் இஸ்லானாரன். உன் கொண்டாடி இருக்கால லஹப், இவர்கால நாறு தூக்கிட்டு அலைகிறாள், அவளும் நாசமா போவான். அல்ல சொன்ன அந்த அபுல் லஹப் அவர் தலைவரா வர்றாரு மக்காவுக்கு. அபு தாலிப் வந்து அவர் வர்றாரு. வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, எல்லாத்தையும் பாதுகாப்பு உறுதி எடுக்கிறார். நான் நீதமா நடப்பேன், சிறுபான்மை மக்களை பாதுகாப்பேன், யாருக்கு எந்த தீங்கும் செய்யப்படாது அப்படிலாம் டைலாக் விட்டு மக்கா முன்னாடி சத்தியம் பண்றாரு. மக்கா எல்லாம் அங்கேதான் போய் சத்தியம் பண்ணுவாங்க. என்ன பண்றாங்க, ரசூலுல்லாஹ் வீட்டுல உட்காந்து தொழுதுட்டு இருக்கும்போது குப்பையெல்லாம் வந்து வீட்டுல போட்டு போறது, ரசூலுல்லாஹ் திட்டுறது, ரசூலுல்லாஹ் போனா ஆட்டுடைய அந்த மலைக்கோடல அப்படி மேல போடுறது, இப்படி டெய்லி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, தினந்தனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரசூலுல்லாஹ் ஏற்கனவே காலையில இருக்காங்க. வெளியில வந்து கேட்டாங்க, ஓ காசி மக்களே, காசி தலைவரை, இதான் பாதுகாப்பா, நீ கொடுக்குற பாதுகாப்பா? அபுதாலிபுடைய வாக்குறுதியில பாதுகாப்பேன்னு இவ்வளவு நேரம் பண்றாங்க, வேடிக்கை பார்த்துட்டு ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. யாரும் ஒண்ணும் சொல்ல. ரசூலுல்லாஹ் கவலையாயிட்டாங்க. கவலையாயி சரி நம்மளும் யார்கிட்ட பாதுகாப்பு கேட்போம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் போறாங்க. பாதுகாப்பு நம்ம யார்கிட்ட பாதுகாப்பு கேட்போம், மக்கா விட்டு வெளில போய் கேட்போம் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் கிளம்புறாங்க. சயீத் இப்னு ஹாரிஸா தன்னுடைய வளர்ப்பு மாணவர் ஜெயித கூட்டிட்டு போறாங்க. எங்க போறாங்க? தாயிஃப் தவிர்த்து போறாங்க. ஏன் அங்க போறாங்கன்னா, அங்கேதான் வெளியே போல சொல்லு, அங்க போறாங்க. அங்க போய் தகீப் கோத்திரத்தான், தாயிப்ல தகீப் கோத்திரத்தான் இருக்காங்க. அண்ணன் தம்பி 3 பேர். அதுல பெரிய பேரு அம்ரு, அவர் தான் தலைவர் அந்த தாயிப்ல. அல் உஸ்ஸா என்று சொல்லக்கூடிய பெண் தெய்வ கடவுளுடைய கோயிலுக்கு அவர் தான், ஆலயத்துக்கு அவர் தான் தலைவர். அவரை பார்க்க கூட்டு போறாங்க. பார்க்க போறாங்க. போயிட்டு ஜெயித் இப்னு ஹாரிஸா கூட்டிட்டு செய்தும் அவங்களும் ரசூலுல்லாஹ் போறாங்க. தாயிஃப் போய் பாதுகாப்பு கேட்கலாம் அப்படின்ட்டு போய் சந்திக்கிறாங்க. அண்ணன் 3 பேர் இருக்காங்க. அம்ரு கேட்கற, என்ன விஷயம் சொல்லுங்க. இந்த மாதிரி எனக்கு ஒரு மார்க்கத்தை எல்லாம் கொடுத்துருக்கான், நான் இறைவனோட தூதரா இருக்கேன், இது நான் மக்களை எத்தி வச்சா எல்லாம் விடமாட்டேங்கிறாங்க, ரொம்ப தொந்தரவு பண்றாங்க, அதனால உங்கள்ட்ட பாதுகாப்பு கேட்டு வந்திருக்கேன். அப்ப அந்த அம்ரு சொல்றாரு, நான்லாம் இருக்கேன், எவ்வளவு பெரிய ஆள் நான், இந்த ஊருக்கு தலைவன் நான், என்னையெல்லாம் அந்த அல்லாஹ் கண்டு தெரியலையா? உங்களைதான் எடுத்தா நான் அல்லாஹ் தூதரா? உங்களுடைய பேசவே நான் தகுதியில் எனக்கு அப்படின்னு போயிட்டாரு. போயிட்டாரு. நடு தம்பி வந்தாரு. என்ன சொல்றீங்க, இந்த மாதிரி சொல்றீங்க, நீங்க நபிங்கிறீங்க, இதை கேட்கறதுக்கு ரொம்ப அருவருப்பா இருக்கு அப்படின்னு அவர் போயிட்டாரு. 3வது வந்தாரு, உண்மையான நபியா இருந்தா உங்கள்ட்ட பேச்சு எனக்கு அறிகிறது இல்லை, நீங்க போய் சொன்னீங்கன்னா என்கிட்ட பேச உங்களுக்கு அறிகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு போயிட்டாரு. அதோட இல்லை, அந்த ஊர் மக்களை சத்தம் போட்டு கூப்பிட்டாங்க, இவர் ஒரு பொய்யர், தன்னை வந்து நபின்னு சொல்லி ஏமாத்துறாரு, இவரை அடிச்சு துரத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. இவரை அடிச்சு துரத்துங்க அப்படின்னு உடனே அந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து ரசூலுல்லாஹ் திட்டி, சின்ன குழந்தைங்களாம் கல்லுல அடிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அடிச்சு திரும்பி ஓடி வர்றாங்க. ரசூலுல்லாஹ் திருச்சி ஓடி வர்றாங்க. இருவுலக சர்தார்
ஹத்திமத்து நபி, ஹயாத்து நபி, வமா அர்சல்னாக எல்லா ரஹமத்தல் லில் ஆலமீன், வமா அர்சல்னாக எல்லா ஹாஃபத்தில் நக் பஷீரா வ நதீரா. அல்லாஹ் புகழ்றான் ரசூலுல்லாஹ். இந்த ரசூல் அடிபட்டு ஓடி வர்றாங்க, துரத்துறாங்க, பைத்தியம் அது இது கத்துறாங்க, அவுதுபில்லா போட்டு ஓடி வர்றாங்க ரசூலுல்லாஹ். ஓடி வந்து ரொம்ப தூரம் ஓடி வந்து ஒரு திராட்சை தோட்டம் இருக்கு, அதுக்குள்ள வச்சுட்டாங்க. அது யாரோட கேட்டீங்கன்னா ரசூலுல்லாஹோட சொந்தக்காரங்களுடைய தோட்டம், உத்துபா ஷேஃபாவுடைய தோட்டம். அங்கிருந்து தன்னுடைய மகனோட வந்து உட்காண்டாங்க, வளர்ப்பனோட உட்காண்டாங்க. அந்த குறைஞ்சி வந்து கூட அப்படியே ஓடி, ஏன்னா இது மக்கத்து குறைச்சியோட தோட்டம் வந்து அவங்க சண்டைக்கு வந்துருவாங்கன்ட்டு எல்லாம் அப்படியே போயிட்டாங்க. ரசூலுல்லாஹ் ரத்தம் அப்படியே வலி உடம்புல இருந்து அடிச்சு ரத்தம் அப்படியே இன்னும் ரசூலுல்லாஹ் துடைக்க போகும்போது மலக்கள் வந்துட்டாங்க. கேட்டாங்க, ரசூலுல்லாஹ் அது மாதிரி ரத்தம் கீழே ஒரு சொட்டு விழுந்துச்சுன்னா அல்லாஹ் உலகத்தை அழிக்க சொல்றேன், என்ன சொல்றீங்க? அல்லாஹ் உலகத்தை அழிக்க உத்தரவு விட்டா உங்களோட வாக்கு கேட்க, உங்கள்ட்ட கேட்க சொன்னார் ரசூலுல்லாஹ், உலகத்தை அழிச்சிருவா கேட்டாங்க. மலக்கள் கேட்டாங்க, மலையினுடைய மலக்கு. ரசூலுல்லாஹ் நான் வாழ வைக்க வந்த நபி, நான் அழிக்க வந்த நபி இல்லை. இந்த மக்கள் தப்பு செஞ்சா அந்த அடுத்து வரக்கூடிய அடுத்த மக்கள் எல்லாம் ஏத்துக்குவாங்க, நான் மன்னிச்சு அல்லாஹ் மன்னிக்க சொல்லுங்க. ரசூலுல்லாஹ் இவ்வளவு பெரிய சூழ்நிலை ரசூலுல்லாஹ் மன்னிச்சான். நாம செஞ்சிருவோமா? நாம செஞ்சிருவோம்? நாம என்ன சொல்றோம்? சாதாரண மனிதர் இல்ல, இதெல்லாம் கஷ்டப்பட்டு நம்ம எல்லாம் வெட்டி வைப்போமா? போயா, வேற வேலை இல்ல, அல்லா அல்லான்னு அப்படி உதைக்கிறாங்க, ஊர்ல இருக்க மாட்டேன், சாப்பாடு மாட்டேன், ஊருக்கு வந்துடுறாங்க, அம்மா அல்லா அல்லான்னு ஏதாவது உதவி செய்யணும், ஒன்னும் செய்யறது இல்லை. இல்ல காசு பண்ணிக்கா கொடுக்கணும், இல்ல படையை கொடுக்கணும், ஒன்னும் இல்லை. எப்படி அல்லா சொல்றது? அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, அப்படி விட்டுட்டு ஓடிடுவோம். நம்மலாம் செய்யவே மாட்டோமா? உலகத்துல 800 கோடி மக்கள் செய்ய மாட்டாங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு ஏத்தி வைப்பாங்களா? தகுதி ஏத்தி வைப்பாங்களா? அல்லா ஒருவன்னு யார் செஞ்சா? இந்த சோதனை எந்த நம்பிக்கை இருந்துச்சா? 1,20,000 நைமார்கள் இருந்துச்சா? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மக்களை கொல்றா அல்லான்னு போயிட்டாங்க, அதுதான் மீனை முடிஞ்சிச்சு. லூத் அலைஹிஸ்ஸலாம் எரிச்சிடுறா அல்லா, எரிச்சிட்டாங்க. ஒவ்வொரு நபியும் மூசா அலைஹிஸ்ஸலாம் குர்ரா அல்ல அப்படின்னா ஒவ்வொருத்தரும் தபிச்சுட்டாங்க மக்களை. ஆனா ரசூலுல்லாஹ் வாழ வச்சாங்க. இவ்வளவு பெரிய கஷ்டம். நாம என்ன சொல்றோம்? இதெல்லாம் சும்மா, இவர் சாதாரண மனிதர், எங்களை போன்ற மனிதர். என்ன சொல்றோம்? எங்களை போன்ற மனிதர் நாம சொல்றோம். ரசூலுல்லாஹ் நம்மளை போன்ற மனிதரா? கலக்க மீத்தி கலக்க மீனார் அல்லாஹ் சொல்றா குர்ஆன்ல. நிழல் கிடையாது. இப்ப நாம போய் எங்கேயாவது கழிவு யூரின் போறோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே கிடக்கும். ரசூலுல்லாஹ் அந்த பூமி உறிஞ்சிடும். ரசூலுல்லாஹ் அவங்க சிறுநீர் கழிச்சு மனதில் வரைக்கும் யாரும் பார்த்தது இல்லை, எந்த சவாலும் பார்த்தது வரலாறு கிடையாது, பார்த்தாங்க வரலாறு கிடையாது. அவங்களுடைய கெட்ட ரத்தத்தை ஒரு சாபி கொடுத்து கொண்டே புதைச்சிட்டு வந்தாங்க. அந்த சாபி குடிச்சிட்டாரு. ரசூலோட சொல்றாங்க, நீ உன்னை நிறைய நெருப்பு தீண்டாதாங்க ரசூலுல்லாஹ். நம்ம ரத்தத்தை கொடுத்து யாரை விட்டு நிறைய சொல்லுங்க குடிப்பானா? எவ்வளவு நம்ம ரத்தத்தை யாரை குடிப்பானா? எம்பெருமான விஷயத்துல ஒரு தடவை சிறுநீர் போனாங்க, 2 சாபி மறைஞ்சிருந்து அப்படியே உடம்புல கழுவிட்டாங்க. என்ன செய்றீங்கன்றாங்க ரசூல். இல்லையா சொன்னாங்க, ரொம்ப ஆசையா சொல்லு, உங்களை நரகத்துக்கு தீண்டாரு சொன்னாங்க. நம்ம யூரின் போயிட்டு யாரையா முடிச்சு உடம்புல தடவிக்க. 800 கோடி மக்கள் உலகத்தில் இன்னைக்கு வாழ்றோம், பெரிய பெரிய ஆளா இருக்காங்க. யூரின் தர்றேன் அப்படியே தடவிக்க. சொர்க்கத்துக்கு பேர் சொன்னா ஏற்றுவாங்களா? மக்கள் வாங்கணும். ஏதாவது மக்கள் இருக்காங்க நம்ம டாக்டருக்கு, ஏதாவது மக்கள் சொல்லுங்க, பெரிய தலைவன்டாங்க, சட்டம்லாம் பிரித்து பேசுவார் தான் சொல்லுவார் பாரு. ஹதீஸ் எல்லாம் 1001, 1002, 1003, 1010, 1010, 70, 2, 3 அவரு வாங்க மாட்டாங்க. அந்த ரசூலுல்லாஹ்வுடைய அந்த அல்லாஹ் ரசூலுல்லாஹ் அந்த அளவுக்கு உயர்த்திருக்கான். இவ்வளவு கஷ்டம், எம்பெருமானோட கஷ்டம், இவ்வளவு பெரிய கஷ்டம். அப்படியே ரத்தம் அப்படியே பாண்டாங்க ரசூலுல்லாஹ் சாஞ்சு கவலையா. அந்த உத்துவா ஷைஃபா யாருன்னு கேட்டீங்கன்னா, மக்கத்து குறைஷியில ரசூலுல்லாஹ் கோபம் உள்ளவங்க, எதிரிங்க, ஊரை ஊட்டோட தோற்ற இவங்க எல்லாம் பாதுகாப்பு தரல தான் ரசூலுல்லாஹ் தாயிஃப் வந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க பார்த்து கவலையாயிட்டாங்க. நம்ம ஊர்க்காரங்க நம்ம சொந்தக்காரங்க கஷ்டப்படுறாங்களேட்டு அங்கிட்ட வேலை பார்த்துருக்காரு அத்தாஸ் கிறிஸ்துவர். அவர் கூப்பிட்டாங்க, தம்பிங்க வா, எங்க அண்ணன் தான், எங்க சொந்தக்காரங்க தான் அவங்க, போய் அந்த ஒரு திராட்சை கொள்ளையை கொடு, அவன் சாப்பிட்டும் அப்படின்னு அவருக்கு உடைச்சி கொண்டு வந்தாரு. அத்தாஸ் அவர் பேரு, அத்தாஸ். அத்தாஸ் ஒருத்தர் பேர், கிறிஸ்துவர் அவர்.
பெரிய பேரிச்ச போல திராட்சை தொடர்ந்து வரல சொல்லணும் கொண்டு கொடுத்தாங்க ரசூலாட்ட. கொடுத்துட்டு உட்கார்ந்து இருந்தாங்க அந்த அத்தாச்சு. அப்ப பார்த்தாங்க ரசூலா எடுத்து என்ன பண்ணாங்க, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு சாப்பிட்டாங்க. உடனே அந்த அத்தாஸ் கேட்ட கிறிஸ்துவர், இது என்ன வித்தியாசமா இருக்கு, இது மாதிரிலாம் எங்க ஊர்ல யாருமே சொல்ல மாட்டாங்களே அப்படின்னு அவர் சொன்னார். அப்ப ரசூலா கேட்டாங்க, நீங்க எந்த ஊரு கேட்டாங்க. அவர் சொன்னாரு மத்தாயின் அப்படின்னு சொன்னார். அடே என்னுடைய சகோதரி யூனுஸ் நபி வாழ்ந்த ஊர் அது அப்படின்னா ரசூலா அப்படியே அசந்துட்டாரு. எப்படி அவங்களை பத்தி உங்களுக்கு தெரியும் அத்தாஸ் கேட்டார். நாங்களாம் இறை தூதர், நாங்க இறை தூதர், உங்களுக்கு நிச்சயமா உங்களுக்கு தான் தெரியும், பொய்யில சத்தியம் நீங்க அப்படி. அந்த அத்தாஸ் என்ன பண்ணாரு, வரலாறு ரசூலோட நெத்தியில முத்தம் கொடுத்தாரு, கையில முத்தம் கொடுத்தாரு, காலில் முத்தம் கொடுத்தாரு அத்தாஸ். இதை பார்த்து அவதானித்துக் கொண்டு இருக்கிறார்கள். குத்துபாவை செய்ய பாக்குறாங்க, என்னடா அவர் போய் கை கால முத்தம் காலில முத்தம் கொடுத்துட்டு இருக்கான். வரலாறு மார்ட்டின் லிங்க்ஸ் எழுதிய வரலாறு, அர்-ரஹீக் அல் மக்தூம் வரலாறு. உலகத்திலே எம்பெருமானோட வரலாறு எழுதுற முதல் பரிசு பெற்ற அர்-ரஹீக் அல் மக்தூம் அந்த புத்தகத்துல வருது இந்த வரலாறு. அத்தாஸ் ஒரு கிறிஸ்துவர் எம்பெருமான் நெத்தியையும் கையையும் காலையும் முத்தமிட்டார். வரலாறு தொடக்கூடாது, முத்தம் கூடாது, சுருக்கு. அப்ப என்ன சொல்றது, உண்மை தெரியல மக்களுக்கு. பாவம், அவங்களுக்கு குறை சொல்ல முடியாது. அபுஜெயில் எல்லாம் கூட பார்த்துட்டு இல்லைன்ட்டாங்க. அபுஜெயில் அபுலகு எல்லாம் கூட ரசூலா பார்த்துட்டு எங்களை போன்ற சாதாரண மனிதன் சொன்னாங்க. அதனால பாவம், நம்ம அவங்கள என்ன செய்யறது, அது மாதிரி சொன்னாங்க. கூப்பிட்டாங்க உத்மாஷேபா, அத்தாசிக்கு வா, என்ன செய்யற நீ எவ்வளவு பெரிய ஆள், நீ உன் மதம் எவ்வளவு பெருசு, உன்னுடைய இறைவன் எவ்வளவு பெருசு, ஈசா எவ்வளவு பெரியவங்க அப்படின்னு ஒரு சட்டம் போட்டாங்க. இல்ல அவங்களை பத்தி தெரியாது, எனக்கு தெரியும், அதெல்லாம் சொல்லிட்டு போயிட்டாங்க. கஷ்டம். இப்ப தாயிஃப்ல இருந்து ஊருக்கு மக்காக்குள்ள போகணும். இந்த சம்பவம் தெரிஞ்சு என்ன கேவலம் இல்ல என்ன நினைப்பாங்க, டே ஆளை சீக்கிரம் தானே போனாரு, செம்ம சுருக்கு மாப்பிள்ளைங்க இங்க வர்றாரு, நம்மளும் எடுத்துடணும், இப்படிதானே ஜனங்க நம்ம திங்க் பண்ணுவோம். அப்படிதான் அந்த மக்கா வச்சு நினைச்சிட்டு இருந்தாங்க. இங்க வந்து இங்க விடக்கூடாது, நடக்கிற வேற ஒரு விடக்கூடாது ஊருக்குள்ள அப்படின்னு அங்க ஒரு படத்தை இறக்கிட்டாங்க. மக்கால பெரிய டாக்கு தாய்ஃப்ல அடிக்காம சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. அம்ரு உங்களால வந்தாரியா, என்ன அது இதே தொல்லை, நல்ல வேலை என்ன செஞ்ச வெளுத்து எடுத்துட்டோம், நல்ல வேலை செஞ்சுட்டு போய் நாங்க நீங்க அதே செய்யுங்க, துரத்துங்க அப்படின்னு அவங்க பேசுறாங்க. இப்ப ரசூலா நடுவில் நிற்கிறாங்க தாய்ஃப்ல தோட்டத்துல, என்ன பண்றது, சரி அல்லா விட்ட வரையும் அங்க பார்த்து துவா கேட்கிறாங்க, யா அல்லா நீ சொன்ன வரையும் நான் செய்யறேன், எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நீதான் என்னை பாதுகாக்கணும், நீ என்னெல்லாம் எனக்கு கொடுத்தாலும் உன் வேலையை அல்லா தான் சொல்லணும், எத்தி வைக்கிற மக்கள்கிட்ட, இதுக்கு என் தாக்கத்து கொடு, எனக்கு உதவி செய் அப்படின்னு ரசூலா துவா செஞ்சாங்க. நாம என்ன செஞ்சிருக்கோம், யா அல்லா என்னடா அல்லா காசு இல்ல பணம் இல்ல, அடிச்சு ரத்தமா வருது, ஒவ்வொருத்தர் ஒரு சின்ன கல்லு கொடுத்து அடிச்சா ஒருத்தர் மண்டையில உடஞ்சு ரத்தம் வரணும், அது மாதிரி எங்களுக்கு ஒரு ஆயத்தை கொடு, இல்ல ஒரு சின்ன துவா செஞ்சேன்னா அப்படியே சாகுற மாதிரி ஒரு துவா கொடு, அந்த குடும்பத்தை அழிக்கிற மாதிரி துவா கொடு அல்லா. இங்க உலகத்துல 800 கோடி மக்கள் நடப்ப மாட்டோமா, என்ன செய்வோம், அவங்க அடிச்சா விட்டுறீங்களா, இப்ப ஒரு சொல்லப்பா அந்த அடுத்து மண்டை உடச்சம்பா அவனை வந்துருவான்பா என்ன செய்வான்ப்பா கேட்டீங்கல்ல. நம்ம சாதாரண மனிதர்கள் தான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அன்னபி அவுலா பின் மின் அன்ஃபுசிக்கும். சூரா அஹ்ஸாப்ல அல்லாஹ் ரசூலுல்லாஹ் பத்தி சொல்றான், அன்னபி அவுலா பின் மின் அன்ஃபுசிக்கும். மக்களே நீங்கள் உங்களை போன்று ரசூலை நினைத்துக் கொள்ளாதீர்கள், முஹம்மது தரஜா உயர்ந்தது, நீங்கள் சாதாரணமானவர்கள், சாதாரணமான மனிதர்கள், நம்மளை பார்த்து அல்லாஹ் சொல்றான். நாம செய்யலாம். அப்போ ரசூலா என்ன பண்றாங்க, சரி கிளம்புவோம் அல்லாஹ் இருக்கான்னு சொல்லி துவா கேட்டு ஸைத் இப்னு ஹாரிஸா கூட்டிக்கிட்டு அப்படியே நடந்து போறாங்க. போயிட்டே இருக்கும்போது இருட்டாயிடுச்சு. இருட்டானா பாக்குறாங்க ரசூலா எந்த ஊர் பார்த்தா, அந்த ஊருக்கு பேர் நக்லா. அந்த ஊரு தாயிஃபுக்கும் மக்காவுக்கும் நடுப்பட்ட ஊர். இப்போ மதுரையில இருந்து வர்றாங்க, சென்னை போனா நம்ம தான் நடுவூர், திருச்சி, அது மாதிரி இரவு ஆயிடுச்சு. அங்க நக்கலால அந்த பாலைவ பேச தங்கிட்டாங்க ரசூலா. தங்கிட்டு அப்படியே என்ன பண்ணாங்க, தொழுதாங்க. இரவு தொழுது அப்படியே ரெஸ்ட் எடுக்கலாம் உட்காரும் போது அந்த இரவு பெரிய ஜின்னு கூட்ட போகுது. அப்போ தொழுகிறாங்களே இஷா, அவங்க தொழுகிறாங்க ரசூலா ராகமா ஓதி. அங்க 3 நாள் நின்று ஜின்னு, பெரிய ஜின்னு தலைவன் நின்று அப்படியே மெய் மறந்துருச்சு. ரசூலா ஓதுரு கேட்டு அருமையா இருக்கு, அப்படியே மெய் மறந்துச்சு ஜின் கூட்டங்கள். அப்படியே மெய் மறந்து யாருங்க அப்படின்ட்டு நேரா போயிருச்சு. யாருங்க அப்படின்னா அல்லாஹ்வுடைய தூதர்
எல்லாம் நிறைய ஜின்னு வந்து களிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுறது ரசூலுல்லாஹ். ஒரு பக்கத்துல மக்கள் ஏத்துக்க மாட்டேங்கிறான், அல்லாஹ் எப்படி கண்ணியப்படுத்துறான், ஜின்னுகளை வச்சு ரசூலுல்லாஹ் நினைக்கிறாங்க. ஜின்னுங்கன்னா நம்மகிட்ட வந்து பயத்து வாங்குது, களிமா சொல்லுது. நம்ம யார் இப்போ மனிதர்கள் மட்டும் அனுப்பப்பட்ட நபி இல்லையா? அல்லாஹ் இப்ப வந்த வழிதான் அம்மா அரசல்லாக்கா இல்ல ரஹமத்துல் ஆலமீன். நீங்கள் அருகில ஒருத்தர் அறுப்படை அனுப்பப்பட்டிருக்கிற அல்லாஹ் வைய இருப்பிட்டான். வை அப்ப வந்ததுதான் அம்மா அரசல்லாக்கா இல்ல ரஹமத்துல் ஆலமீன். சூரா 17வது ஜுஸ்ல இது வரும், ரசூலுல்லாஹ் பத்தின அந்த ஜுஸ்ல. அப்போ ரசூலுல்லாஹ் சந்தோஷமாயிட்டாங்க. அப்போ அந்த நக்கலால இருக்காங்க. இப்போ ஊருக்கு போனா பாதுகாப்பு வேணும். ரசூலுல்லாஹ் யாரு கேட்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்து 2-3 பேர் போய் சந்திக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் போய் அவங்க எல்லாம் பயப்படுறாங்க. இல்லைங்க அதெல்லாம் செய்ய முடியாதுங்க, ஒரு சில பழிச்சுட்டு வாழ முடியாதுங்க, தயவுசெய்து போயிருங்க, நீங்க வர்றதை பார்த்தா இதெல்லாம் அடிச்சு கொண்டுருவாங்க. 3 பேர் சொல்லிட்டாங்க. சரி ரசூலுல்லாஹ் அல்லா தர வந்து உட்காந்துட்டாங்க. உட்காந்து ஒரு குதிரையில போறாரு இருட்டுல. அவங்களை கூப்பிடுறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்ன எங்க போறீங்க? இந்த ஊர்ல சீரியால ஊருக்கு போறேன். இந்த மக்கால போனீங்கன்னா முத்தின்னு ஒருத்தர் இருப்பார், முத்தியும், நான் அவர்கிட்ட உதவி கேட்டேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் போய் சொல்லிட்டு உங்கள்கிட்ட வந்து சொல்லிட்டு போறேன் என்ன சொன்னாலும் சொன்னாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ் அந்நியர் சந்திக்கலாம், மக்கள் வந்து யாராவது சந்திச்சா அவங்க விட மாட்டாங்க, அவுசஸ் பண்ணிடுவாங்க புரட்சியல். அப்போ முத்தியின் அவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா ரசூலுல்லாஹ் அந்த ஜபலே அபு தாலிப் அங்கே உள்ளே ரசூலுல்லாஹ் வச்சாங்க 2 வருஷம், உள்ளே வரக்கூடாது, வீட்டுல வரக்கூடாதுன்னு. அப்ப அந்த எழுதின ஒப்பந்தத்தை கிழிச்சதுல முதல் இந்த முத்தியும் அங்கே போய் சொல்லிட்டு போயிட்டாரு. குதிரைக்காரர் நல்லவரா இருப்பார் பொழுது இப்படி இந்த மாதிரி உங்களை முகமது சந்திக்க சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கஷ்டப்படுறாங்க, பாதுகாப்பு யாரும் இல்லை, ஊருக்குள்ள வரணும்னு சொன்னாங்க, அது நீங்க தான் உத்தரவு கொடுக்கணும்னு முத்தி படையோட கிளம்பி விட்டாரு. யார்கிட்ட பதவி கேட்கறது? அல்லாஹ்வோட நபி பாதுகாப்பு கேட்கறாங்க. நாம ஒத்துக்குவோமா? நாம பெரிய தலைவனா இருக்கோம், ஒருத்தர் போய் உதவி கேட்கணும் அப்படின்னு கேட்போம். அவன் என்ன பெரிய ஆளா? அவன் என்ன நினைப்பான், படுற அவரே கேட்டு விட்டுக்காரு படுறான். கேட்டு வந்துட்டான் முத்தி வித்து அடையோட வந்துட்டாங்க, ராணுவ ட்ரெஸ்ஸோட வந்துட்டாங்க. வந்து ரசூலுல்லாஹ் கூட்டு போயிட்டு புரட்சிகள்கிட்ட போனாங்க, நான் முகமது நபி அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன், இவங்களை யாரும் எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாது, பண்ணி நடக்கிறது வேற அப்படின்ட்டாங்க. எல்லாம் அமைதியா பாதுகாத்தாங்க, ஒன்னும் சொல்லல. புத்தி பெரிய போரிவர். அதோட ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு போயிட்டு கவலையா இருந்தவங்க சரி அப்படிங்கும்போது உம்முஹானி அபு தாலிபுடைய மகளார் உம்முஹானி, அலி ஜாஃபர் இவங்களுடைய அக்கா. அலி தெரியுமில்ல, ஜாஃபர் அவங்களுடைய சொந்த அக்கா. அவங்க உண்மையான பேர் பாஹிதா. இவங்கதான் ரசூலுல்லாஹ் கல்யாணம் கேட்டாங்க 20 வயசுல. அபு தாலிப் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த வீட்டுக்கு போனாங்க. ரசூலுல்லாஹ் போய் தேஞ்சி சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்து ரசூலுல்லாஹ் போனாங்க. உம்முஹானி ரலியல்லாஹு அந்த வீட்டுக்கு போனாங்க. அவங்க இஸ்லாத்தை ஏத்திக்கிட்டவங்க. அவங்க கணவர் ஹாரிதா ஏத்துக்கல இஸ்லாத்தை, ஆனா ரசூலுல்லாஹ் மேல அன்பா இருப்பாங்க. அந்த வீட்டுக்கு போயிட்டாங்க. நீங்க சாப்பிட்டாங்க, மத்தியான சாப்பாடுலாம் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்தாங்க. அப்ப கிளம்புறேன்னாங்க, அந்த விட மாட்டேன்ட்டாங்க. இல்ல யாரும் சொல்லுங்க, இருந்து நைட்டு தூங்கிட்டு ராகத்தை நீங்க அடுத்தால் போங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க, ராகத்தை ரெஸ்ட் எடுங்க அப்படின்ட்டு நல்லா சாப்பிடலாம் வச்சுட்டு ரசூலுல்லாஹ் படுக்கெல்லாம் போட்டு படுக்க வச்சுட்டாங்க. ரசூலுல்லாஹ் எப்போதுமே இரவுல எந்திரிச்சு தலைக்கு தொழுது மக்கா போயிடுவாங்க, காப்பத்துல போய் தொழுதுதான் வருவாங்க. அது மாதிரி ரசூலுல்லாஹ் இந்த இரவுல போய் காப்பத்துல தொழுதுட்டு வந்தாங்க. வந்து திருப்பி வந்து படுத்தாங்க. தொழுதுட்டு தியானம் பண்ணிட்டு ரவா போயிட்டு ரசூலுல்லாஹ் வந்து படுத்தாங்க. படுக்கும்போது பார்த்தா யாரோ தட்டமா இருந்துச்சு, நைஸா மெதுவா அப்படி மேல அப்படி உரைச்சுவாங்கல்ல. ரசூலுல்லாஹ் தொட்ட முடியுமா? கஷ்டம் இல்ல. மெதுவா ஏதோ அப்படியே நைஸா இறக்கை இருக்குல்ல, ஃபெதர்ஸ் டச் பண்ற மாதிரி ரசூலுல்லாஹ் அப்படியே பார்த்து திருப்பி படுத்தாங்க. திருப்பி லைட்டா சொரன்னு அப்படியே திருப்பி லைட்டா அப்படி வலி முழிச்சு பார்த்தாங்க. ரசூலுல்லாஹ் பார்த்தா ஜிப்ரீல் இருக்கிறாங்க. ஜிப்ரீல் அப்படின்னாங்க. எப்படின்னாங்க, ஜிப்ரீல் மனிதர், ஆனா தன்னுடைய உண்மையான தோட்டத்தில் வந்தாங்க. என்ன ஜிப்ரீல் இந்த நேரத்துல? யார சொல்லா அல்லாஹ் உங்களை காண வேண்டி உங்களை அழைத்து வர சொன்னான். அல்லாஹ் வந்து உங்களை பார்க்கணும்னு நினைக்கிறான். அல்ல உங்களை கூட்டு வர சொல்றேன். யார சொல்லலாம், அதுதான் வந்திருக்கேன். அப்படியா? இன்னும் எல்லாம் பார்க்கணும்னா வாங்க, வெளில வந்தா புறாப்பா வருது, குதிரை இல்ல அது கோவில் கழுதை மாதிரி அதை ரெக்க வெள்ளை இடத்துல ஒரு வாகனம் நிற்குது.
இதுல ஏறிக்கிங்க யார் சொல்லலாம். ரசூலா சொல்றாங்க அந்த வாகனத்துல ஏறிக்கிட்டேன். அந்த வாகனம் எப்படி போச்சுன்னா மக்காவிலிருந்து மஸ்ஜித் அக்ஸா பைத்துல் ஹரம், அதாவது பாலஸ்தீன் எப்படி போகுதுன்னா அது கண்ணு பாக்குது பாருங்க. அந்த குதிரையோட கண்ணு எவ்வளவு தூரம் பாக்குது அங்கே போயிருக்கு. நம்ம எவ்வளவு பார்ப்போம், நம்ம ஒரு 200 மீட்டர் பார்க்கலாம் நம்ம ரைட்டா, அது அந்த குதிரை பார்க்கலாம் அங்கே போகுது பறக்குது. இவங்க ஆல்ரெடி பறவைதான். யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரெக்கை உள்ள மிகப்பெரிய அந்தஸ்து உள்ளவங்க. அவங்களும் ரெக்கை இருக்கு, பறந்து போறாங்க. வேகமா போய் மஸ்ஜித் அக்ஸால இறங்குறாங்க. இறங்கணும்னா ரசூலுல்லாஹ் அந்த ஒட்டகத்தை அந்த இது குதிரையை கட்டி போடுவாங்கன்னா அந்த குட்டி அந்த எதிர்ப்புல கம்பு இருக்கு, அதை கட்டி போடுறாங்க ரசூலுல்லாஹ். நிறைய பாத அணி, நிறைய செப்பல்ஸ் கிடக்கு. செப்பல்ஸ் நம்ம காலில் போடுவோம்ல, பாத அணி ஸ்டீல் கிடக்கு. போனா எல்லாம் வந்துட்டாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் எல்லாம் வந்து ரசூலுல்லாஹ் சுத்திட்டாங்க. வந்து பேசுறாங்க. பள்ளியா சொல்ல ரசூலுல்லாஹ் போல மேல அவங்க எல்லாம் ஓடி விட்டாங்க. வந்து முசா பொண்ணுல சுத்தி பேசுறாங்க. பேசிட்டு அப்புறம் ரசூலுல்லாஹ் வாங்க தொழுவோம் அப்படின்ட்டு உள்ள கூட்டு போறாங்க. ரசூலுல்லாஹ் போய் இமாமத்தில் இருந்தாங்க. அந்த மஸ்ஜித் அக்ஸால 1,27,000 நபிமார்கள் சொல்றாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க. 1,27,000 நபிமார்கள் அந்த மஸ்ஜித் அக்ஸால ரசூலுல்லாஹ் தொழுவ வச்சாங்க. தொழுது முடிச்ச உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணாங்க, ஒரு தட்டு கொண்டாங்க. அந்த தட்டுல ஒண்ணுல வந்து திராட்சை ரசம், மது, வைன், இன்னொன்னுல பால் 2 இருந்துச்சு. 2 கொண்டு வந்து ரசோட வச்சாங்க. யார சொல்ல அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்க சொன்னாங்க. இதெல்லாம் கனவா? இதெல்லாம் கனவா? கற்பனையா? கப்சாவா? இல்ல அவ்வளவுலாம் அடிச்சு விடுறாங்களா? ஆதாரம் இருக்கா அப்படின்னு சேதம் ஆயிரும் என்ன அல்லாட்ட. அப்போ ரசூல் என்ன பண்ணாங்க, பாலை எடுத்து குடிச்சாங்க. பாலை எடுத்து குடிச்சாங்க. ரசூலா வந்து எப்போதுமே அவங்களுடைய என்ன கேரக்டர்னா வந்து எடுத்து அப்படியே சாப்பிட மாட்டாங்க. ரஃபீக் பாட்டை நீங்க போய் வச்சுருக்கேன், நம்ம குரு ரஃபீக் பாட்டுக்கு ஏதாவது வச்சிருக்கேன், கொஞ்சம் எடுத்து கொடுத்துருவாங்க. கொஞ்சம் எடுத்து கொடுத்துருவாங்க. என்ன வந்தாலும் சரி. சிங்கப்பூர்ல இருக்கும்போது என்ன பண்ணேன், பிஸ்கட், காஸ்ட்லி பிஸ்கட் இருக்கும், அதை வாங்கிட்டு 4 பிஸ்கட் எடுத்து அப்படி வைப்பேன். அஜர்ஜி கேட்பேன், அஜர்ஜி சார் அது என்ன தலைவர்கிட்ட குடியா அப்படின்பாங்க. ஐயோ பா கொஞ்சம் கொடுத்து அப்படியே கொடுத்துருவாங்க. அவர்கிட்ட கூட எல்லாம் நமக்கு தான் அப்படின்பாங்க. ரசூலுல்லாஹ் அப்படி பாதி தான் குடிச்சாங்க. குடிச்சிட்டு மீதியை வச்சுட்டாங்க. பாதி பால் அது கிளாஸ்ல இருக்கு. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ் அல்லாஹ் வந்து கொடுத்து அனுப்பிச்சான், அல்லாஹ் உகந்ததை நினைச்சு இந்த பாலை நினைச்சான். அதே மாதிரி நீங்க பாலை குடிச்சிட்டீங்க. அதே மாதிரி அல்லாஹ் சொன்னா இந்த பாலை நீங்க எவ்வளவு குடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய உம்மத்துகள் சொர்க்கத்துக்கு போக நல்லா சொன்னா. நீங்க பாதி குடிச்சிருக்கீங்க, மீதி வந்து அப்படின்னு ரசூலுல்லாஹ் டக்குன்னு எடுத்தாங்க கிளாஸ. பால் மறைஞ்சிருச்சு. டக்குன்னு ரசூலுல்லாஹ் எடுத்தா குடிக்கிறது. நம்ம என்ன செய்வோம், அப்படியே குறைச்சு குடிச்சிக்கலாம் போல இருக்கு, நிறைய குடிச்சிட போல இருக்கு, ஐயோ போல ஒண்ணும் செய்ய மாட்டேங்கிறாங்க. நம்ம அப்படிதான் நினைப்போம். ஒன்னும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, ஒன்னும் பைசா தர மாட்டேங்கிறாங்க, கட்சிகளை தான் கொடுத்த குடிச்சு விடி வருவான். அப்படி நம்ம சாதாரண மனிதர்கள். ரசூலுல்லாஹ் அப்படியே எடுத்த கிளாஸ் பால் மறைஞ்சிருச்சு. கவலையாயிட்டாங்க ரசூலுல்லாஹ். அப்புறம் சரி சொல்லிட்டு இப்ப கிளம்பல யார் சொல்லி எல்லாரும் செலாந்துனாங்க. எல்லா நெய்மார்களும் அல்லாஹ்வுக்கு சேவை பண்ணிட்டு 1,27,000 நெய்மார்கள் அல்லாஹ் படைச்ச நெய்மார்கள் முடிச்ச உடனே ரசூலுல்லாஹ் இன்னொரு பேர் மேல கிளம்புறாங்க. இப்ப வந்து தரை பயணம். இப்ப பறந்து வந்தாங்க ரசூலுல்லாஹ். பறந்தே கீழே வந்தாங்க. இப்ப வானத்தை நோக்கி போறாங்க ரசூலுல்லாஹ். ஜிப்ரீல் வழிகாட்ட போயிட்டே இருக்காங்க. 1ஆம் வானம், 2ஆம் வானம், 3ஆம் அப்படி போகும்போது ரசூலுல்லாஹ் நிறைய விஷயங்களை ஜிப்ரீல் சொல்லிட்டே வர்றாங்க. பல விஷயங்கள், பயங்கரமான விஷயங்கள், சொர்க்கம், நரகம், எரிமலை எல்லாத்தையும் பாக்குறாங்க ரசூலுல்லாஹ். இது என்ன இது என்ன இது என்ன நிறைய வரலாறு இருக்கு. சொன்னோம்னா விடிஞ்சிடும். என்ன அதனால ரொம்ப ஷார்ட்டா முடிச்சிருவேன் சார். மணி 1 போச்சு, எல்லாம் தூங்குறீங்க பாவம். போட்டு 60 ஆள் பாருல பைக்கு கிடைச்சா உடமாட்டாரு போலுது, அறுவலை போட்டுருவாரு போலுது பாவா, போட்டு ராவலை போட்டுட்டு இருக்காரு, நல்லா சாப்பிட்டு விட்டாரு போலுது என்ற தோணும் எல்லாத்தையும். முன்னாடி ரவிபார் தூங்குறாரு பாரு, கஷ்டப்படுறாரு. என்ன அதோட விண்ணுலகுக்கு போறாங்க ரசூலுல்லாஹ். அந்த ரசூலுல்லாஹ் கூட்டு போனாங்க பாருங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம்.
அதுதான் நீ ஃபிளைட் ரூட்டு. வானம் ஃபிளைட் போகுது பார்த்தீங்களா, அதுக்கு புரோட்டோக்காலே அதுதான். புரோட்டோக்கால்னா மூலம், அதை வச்சுதான் செய்வாங்க. ஃபிளைட் ரூட்டு போட்டுட்டு அதை வச்சுதான். இது ஹக்கு, இது நிறைய ப்ரூஃப் இருக்கு. மேல போனாங்க சொல்லலாம், போயிட்டே இருந்தாங்களா. சித்ரத்துல் முன்தஹா அப்படின்னு ஒரு இடம் வச்சு, சித்ரத்துல் குர்ஆன்ல இருக்கு, சித்ரத்துல் முன்தஹா. அங்கே போன அவங்க நின்றுட்டாங்க. யாரு நின்றுட்டா? ஜிப்ரீல் நின்றுட்டாங்க. ரசூலுல்லாஹ் போயிட்டு பார்த்தா ஜிப்ரீல் பின்னாடி. என்ன ஜிப்ரீல் அங்கே நின்று வாங்க, யார ரசூலுல்லாஹ் இதுல இருந்து ஒரு அடி எடுத்து வச்சாலும் எரிஞ்சு சாம்பல் ஆயிருப்பட்டாங்க. ஜிப்ரீல் எவ்வளவு பெரியவங்க, மலக்குகளின் தலைவர், அல்லாஹ்ட்ட இருந்து வகி கொண்டு வர்றோம். அவங்களே என்ன ஒரு பவுண்டரி, இதுக்கு மேல வரக்கூடாது. இதுக்கு மேல வரணும் பவுண்டரி. ஜிப்ரீல் சந்திக்க நான் தனியா போகணுமா? போங்க யார் சொல்லா, நீ போங்க அப்படின்னா ரசூலுல்லாஹ் போறாங்க. எப்படி இருக்கும் வானங்க, ஒண்ணுமே இருக்காது, பயங்கரமா இருக்கும். இப்ப சுனிதா வில்லியம்ஸ் இதுல இருக்காங்க, நாசா நேஷனல் அண்ட் ஏரோநாட்டிக்கல் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், நாசா அமெரிக்கா அனுப்பிய சுனிதா வில்லியம் அங்கே ஷட்டில் போடுறது ரிப்பேர் ஆகி அங்கே இருக்காங்க. 2 பேர், சுனிதா வில்லியம்ஸும் அவங்களோட இன்னொரு சயின்டிஸ்டும், அஸ்ட்ரோநாட்ஸ் சொல்லக்கூடிய அந்த விண்வெளி பயணத்தில் உள்ளவங்க. மூணுல இருக்காங்க, விண்வெளியில இங்க இருக்காங்க, தங்கி இருக்காங்க. 3 மாசம் ஆச்சா, மேலே ஆச்சு. இன்னும் 2 மாசம் ஆகுறான், ரிப்பேர் பண்ணணும். இங்கேருந்து நாசால இருந்து பண்ணுங்கிறான். அமெரிக்காவில் இருக்க நாசா அந்த ரிப்பேர் பண்ணி அவங்க கூட்டு வர முடியுங்கிறான். இல்லை அவங்க என்னன்னு தெரியல. சாப்பாடு ஒரு டேப்லெட் தான், அது இருக்காச்சு. 6 மாசம் ஆகுறாங்க சரி பண்றதுக்கு. அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஒண்ணுமே இருக்காதுங்க, ஃபுல்லா சுத்திலும் என்ன இருக்கு, காடுதான் எப்படி இருக்கும், நம்ம இருக்க முடியுமா? அங்க உட்காந்துருக்காங்க ஒரு பெண்ணும் ஒருத்தரும். ரசூலுல்லாஹ் 7ஆம் போயிட்டு இருக்காங்க. போகும்போதுதான் ஒரு நபியா பாக்குறேன். 1ஆவணும், 2ஆவணும், 3ஆவணும். நான் என்ன கேள்வி கேட்கிறேன், ரசூலுல்லாஹ் புராக்ல போயிட்டு இருக்காங்க வானத்துக்கு மேல. இப்ப இந்த நபிமார்ல கூட எங்க சந்திச்சாங்க? மஸ்ஜிதுல் அக்ஸால சந்திச்சாங்க, அங்கே தொழுகை வச்சாங்க ரசூலுல்லாஹ். இவங்க எப்படி அதுக்கு ரசூலுல்லாஹ் எப்படி போய் உட்காந்துட்டாங்க? ஈசா அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் எல்லாருமே ஆண்கள். 7 வானம் இருந்தாங்க. எப்படி இவங்க போனாங்க? இதுக்கு பதில் சொல்ல முடியுமா? அதுதான் சொல்றான் கப்சா கருவுன்னு. இதுக்குதான் சொல்றது நாங்க கப்சான்னு. நீங்களே கேள்வி வைக்கிறீங்கல்ல. நம்ம கேள்வி என்னன்னா, ரசூலுல்லாஹ் ஃப்ராக்ல போறாங்க, போய் இருக்கும்போது எதையும் பாக்குறாங்க. இவங்க கூட போய் உட்காந்துட்டாங்க. இவங்க பின்னாடி தொழில் அத்தனை இருந்து அங்க இருக்காங்க. ஒரு வானத்துல பூசாரி, ஒரு ஈசா நபி, ஒரு அய்யூப் நபி, ஒரு யூசுப் நபி, ஒரு ஹாரூன் நபி, ஒரு இத்ரீஸ் நபி, அதே மாதிரி எல்லாமே இருக்காங்க. 7 வானத்திலயுமே எல்லாத்தையும் கடந்து சலாம் சொல்லிட்டே போறாங்க ரசூலுல்லாஹ். அப்ப ரசூலுல்லாஹ் வந்து சொல்லும் போது சொல்றாங்க, என்னை போன்று இருந்தாங்க அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அழகுன்றது சொர்க்கமா அழகோட ரபியா இருந்தாங்க. அவங்களுக்கு நிகரா இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப நமக்கு தெரியும் எல்லாம் ஒளியா இருந்தாங்க, ஆனா சாதாரண மனிதரா இருந்தாங்க. இந்த பூமியில எப்படி வாழ்ந்தோம் அது மாதிரி இருந்தாங்க. அப்ப போயிட்டாங்க. நல்லா ரசூலுல்லாஹ் போயிட்டு பார்த்தா எண்டு என்ன கேட்டா ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா இவ்வளவு தூரம் வந்து ஒலிவ மரம் சொல்ல, இல்ல இலந்திய மரம் சொல்றாங்க. பத்தீனி சைத்தூனி வத்தூரி சீனின வகாதல் பலதில் அதி நல்லா சொல்றான். ஒலிவ மரத்தின் மீது சத்தியமாக, இலந்தை மரத்தின் மீது சத்தியமாக நல்லா சொல்றான். ஒலிவ மரம் அங்க இருக்கு, ஒரு ஈய மரம் இருக்கு. ரசூலுல்லாஹ் பாக்குறாங்க, மரம் இருக்கு, மரம் தான் இருக்கு, வெறும் மரம். என்னடா மரம் இருக்கு? அப்படி பார்க்கும்போது அப்படியே ஒலி அப்படியே அந்த மரத்தை ஆளுக்கு ஒலி நூறு, அப்படியே அந்த மரம் பூரா 100 இல்ல 100. அல்லாஹு நூறு சமாவாத்தி வல்லர் சூரா 100 அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் தன்னை பத்தி சொல்லும் போது, வானம் பூமி இந்த உலகம் அனைத்திலும், இந்த பிரபஞ்சங்கள் அனைத்திலும் அல்லாஹ் ஒளியாக வியாபித்திருக்கிறான். அல்லாஹ் 100 சமாவத்தி வல்லர் குர்ஆன்ல சொல்றான். அல்லாஹ் சூரா 100 அப்படியே அந்த மரம் பூரா 100. சரி, மரத்துக்கு பின்னாடி என்ன? மரத்துக்கு பின்னாடி யாருக்குமே தெரியாது. இது போனதே அவ்வளவு பயங்கரம். மரத்துக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடி என்ன இருக்கும்? எல்லாம் மிகப்பெரிய ஆற்றல் இருந்தவங்களா. ரசூலுல்லாஹ் அப்படியே பக்கத்துல போனாங்க. ரசூலுல்லாஹ் அப்படியே அந்த இது
ஒளி அப்படியே சூழ்ந்துருச்சு. ரசூல்லா சூழ்ந்து நடுவில் மூடி முட்டை, வெள்ளை முட்டை கரு, நடுவில் மஞ்சள் கரு, வெள்ளை மஞ்சள், அப்படிதான் ரசூல்லா இருந்தாங்க. அப்படிதான் நம்முடைய பாபா சொல்லியிருக்காங்க, ஆனி பாபா சொல்லியிருக்காங்க, எங்களுடைய ஒஸ்தாத்மார்கள் பள்ளிய குரான் மதரசா ஒரு அஜத் பல்லா சொல்லியிருக்காங்க, அலி ஜெத்லாம் சொல்லிட்டாங்க. சமாஜர் காட்சி ஓடக்கூடிய அவங்க பெரிய பெரிய செய்திட்டு அவங்க பயத்தவனும் பேர் என்னடா சமாஜ் பயத்தவனும் பேரு என்ன காட்சி ஆஃபீஸ் இவங்க மதீனாவோட அவங்களுடைய சேவியார் அவங்களே இல்லை. நம்ம ஐயா சொல்லிட்டே இருப்பாங்கல்ல ஷேகுல் இஸ்லாம் அவங்கள்ட்ட ஆகணும் வைத்தோம். அவங்கெல்லாம் சொல்லிட்டாங்க நிறைய சமாஜ். அப்போ ஒரு முட்டை வெள்ளை கருல நடுவில் இருக்க ரசூல்லாவும் அல்லாவும் இருந்தாங்க. யாரு மஹமூத் மதனியா பாத்துக்கலாம். அப்போ அது மாதிரி அல்லாவே ரசூலை சந்திச்சாங்க, நிறைய பேசிக்கிட்டாங்க, நிறைய பேச்சுவார்த்தை நடந்துச்சு. அங்கேதான் 50 தொழுகை அல்லா பறிச்சு கொடுத்தான் ரசூல்லா. சந்தோஷமாயிட்டு வந்தாங்க, அல்லா பிடிச்சிடும் 50 தொழுகை அப்படின்ட்டு ஏமா வந்தாங்க. வந்துட்டே இருக்கும்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் நபியை இங்க வாங்கினாங்க. என்ன மூசா அல்லா என்ன கொடுத்தான்? இது ரசூல்லா சொல்றாங்க, அல்லா எங்களுக்கு 50 தொழுகை கொடுத்துருக்கான், 50 தொழுகை. வாங்க, அதெல்லாம் முடியாது, கஷ்டம், உம்மத்தெல்லாம் செய்ய மாட்டாங்க, எனக்கு தெரியும், அனுபவம் இருக்கு, போயிட்டு குறைச்சிட்டு வாங்க அல்லாட்ட. போயிட்டு குறைச்சிட்டு வாங்க. சரி ரசூல்லா போனாங்க, அல்லாட்ட சொல்ற வெக்கமா இருக்கு, போய் கேளு, நல்லா குறைச்சிடுவோம் அப்படின்னாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் நேரம் போனாங்க, எல்லாம் உம்மத்து தொழுவ முடியாதுன்னு சொல்றாங்க. அதுல ரிவாயத்து 5 குறைச்சாங்க, அதுல 10 குறைச்சாங்க. 5 குறைச்சா ரசூல்லா 10 தடவை போயிருக்கணும், 10 விட ரசூல் 4 தடவை போயிருக்கணும். ஆனா 5 குறைச்சா வாய்ப்பு இருக்கு, ஏன்னா நம்ம 5 வச்சு அப்படிதான் வந்திருக்கு. 10 வச்சு வந்திருக்குமே, 5 தான் குறைச்சிருப்பாங்க. நம்ம ஒரு பேசுறோம், அல்லா ரசூலுக்கு தெரியும், குறைச்சிட்டே வந்தா கடைசி 5 விட்டு ஆயிடுச்சு. அப்பயும் மூசா அலைஹிஸ்ஸலாம் போய் குறைச்சிட்டு வாங்க, ஐயா எனக்கு வெக்கமா இருக்கு, போக மாட்டேன் மூசா, நான் இதை புரிஞ்சுக்கிறேன், மக்கள்ல தொழு சொல்லிக்கிறேன் அப்படின்னு மாட்டாங்க. அந்த பேர் நம்ம தொழுகம்ல ஃபஜர், லுஹர், அஸ்ர், மக்ரிப், இஷா, இந்த 5 தொழுகும் அங்கேதான் கடமையாகலாம். அல்லா மெஹராஜ், அதுதான் சொல்லுவாங்க அஸ்ஸலாத்து மெஹராஜுல் மூமினின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? அஸ்ஸலாத்து மெஹராஜுல் மூமினின். தொழுகை என்பது அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய மெஹராஜ் ஆகும், விண்வெளி பயணமாகும், வானுல பயணமாகும் சொல்லுவாங்க. நம்ம தொழுகையை இது நமக்கு ரசூலுல்லாஹ் சந்திச்சு வந்துட்டாங்க, நமக்கும் அந்த அந்தஸ்து கிடைக்கின்றதுக்காக அஸ்ஸலாத்துல் மெஹராஜுல் மூமினின் ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்க. தொழுகிறவர் அல்லாஹ்வை அடைந்தவர், அல்லாஹ் பார்த்துட்டு அல்லாட்ட போயிட்டாங்கன்னு அர்த்தம். அதான் ரசூலுல்லாஹ் சொல்லுங்க, தொழுகும்போது அல்லாஹ் பார்த்துட்டு தொழுங்க, பார்த்துக்கொண்டே அல்லாஹ் பார்த்துட்டே தொழுவோம், இல்ல அல்லாஹ் உங்களை பார்க்கறான்னு சொல்லுவோம் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. இதுதான் விண்வெளி பயணம். இன்னும் பெரிய வரலாறு, நீண்ட வரலாறு இருக்கு. என்ன நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, இதை எப்படி நம்புனாங்க, முடிச்சுன்னு ரசூலுல்லாஹ் திருப்பி வந்துட்டாங்க. எந்த வழியில போனாங்களோ அதே வழியில ஜிப்ரீலை கூப்பிட்டு வந்தாங்க. அதே மாதிரி திருப்பி பைத்துல் முகத்தஸ் வந்தாங்க. வானத்துக்கு நேரம் மக்கா போயிருக்கலாம்ல, அல்லாஹ்க்கு முடியல, அல்லாஹ் அப்படி அனுப்பல. பார்த்துட்டு ரசூலுல்லாஹ் அங்கேருந்து நேரா தூரத்து முன்தகா, அங்கே ஜிப்ரீல் கூடி நேரா மஸ்ஜிதுல் அக்ஸா, அங்கிருந்து மஸ்ஜிதுல் ஹரம் மக்கா வந்தாங்க. வந்துட்டு எல்லாத்தையும் உம்முஹானில் போய் படுத்துக்கிட்டாங்க, ரசூலுல்லாஹ் படுத்துட்டாங்க. அது ஒரு டைம் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பூட்டு இப்படி ஆடிக்கிட்டே இருக்கு, நிக்கிற எவ்வளவு நேரம் ஆகும், அதுக்குள்ள ரசூலுல்லாஹ் போயிட்டு வந்துட்டாங்க. ஒரு ரிவாயத்து. இன்னொரு ரிவாயத்து, நம்ம படிச்சிருக்கோம், தலைவணி எவ்வளவு ஹீட்டா இருக்கு, நம்ம எஞ்சி உட்காரோம், அந்த ஹீட் எவ்வளவு நேரம் ஆடுறதுக்கு ஆகும், அதுக்குள்ள ரசூலுல்லாஹ் போயிட்டு வந்துட்டாங்க. அல்லாஹ்வுக்கு சாத்தியம் தானே. இப்போ ஒண்ணு கேட்பாங்க, ரஃபி பாட்ட ஒருத்தர் கேட்டார், இது ரஃபி பாட்ட ஒருத்தர் கேட்ட கேள்வி, ஏம்பாவா ரசூலுல்லாஹ் மெஹராஜ் போனாங்க, அசால்ட்டா போயிட்டாங்கன்னு சொல்றாங்கல்ல, இதெல்லாம் நம்ப முடியறப்பா இருக்கு, ஏம்பாவா நீங்க சூப்பர் ராக்கெட்டு, சூப்பர் சோனிக் ராக்கெட்டு, சூப்பர் செட்டு எல்லாம் இருந்தாலே நிலவுக்கு போறதுக்கே 3 மாசம் ஆகுது, 6 மாசம் ஆகுது. ரசூலுல்லாஹ் ஏதோ குதிரையில போயிட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லி கதை தானே பாவா, இது எப்படி நம்புறது பாவா, என்ன பாவது அநியாயமா இருக்கு, நீங்க விளக்கம் சொல்லுங்க பாவா, உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி பாட்டு கேட்டாங்க. பாட்டு ஆமா சரிதான் சார், உங்க கேள்வி சரிதான், நம்மளுடைய மூளைக்கு சிந்திச்சு நீ கேட்குறீங்க, பாராட்டக்கூடிய விஷயம்தான், நான் ஒத்துக்கிறேன், உண்மைதான், ரொம்ப கஷ்டம்தான், அதை நம்ம ஜீர்ணிக்கிறது, உங்களை போன்ற அறிவாளிகள் அதை ஏற்றுக்கிற கஷ்டம்தான். இப்போ உங்க கண்ணு இருக்குல்ல, இங்க இந்த சூரியனை பார்க்க முடியுமா? நான் பார்ப்போம் பாவா, பார்த்தோம் சூரியனை பார்த்தோம்,
சூரியன் எத்தனை கோடி மைல் இருக்கு கேட்டாங்க. கண்டிப்பா பல லட்சம் கோடி மைல் தாண்டி இருக்கு. பூமியில இருந்து சூரியன் பல லட்சம் கோடி மைல் தாண்டி இருக்கு. நம்ம இத்தினோண்டு கண்ணு என்ன செய்யுது? பாக்குறோமா? சந்திரனை பாத்துறோமா? ஒரு சின்ன கண்ணுக்கு அல்ல பவர் கொடுக்கும் போது அவ்வளவு பெரிய குதிரைக்கு அல்ல பவர் கொடுக்க மாட்டாங்க. ஆன்மீகத்துடைய ஞானம், ஞானம், பாவோட ஞானம். சென்னைக்கு ட்ரெயின்ல போயிட்டு இருந்தோம் பாவோட. அப்போ ஒருத்தர் டாக்டர் ஒருத்தர் இருந்தார். டாக்டர் பாவோட டாக்டர் ஒருத்தர் இருந்தார். இந்து சோதரர், நம்ம புகழ் மாதிரி அப்படியே இருப்பாரு. எனக்கு சந்தேகம், கேட்டா தப்பா அடிச்சுக்க மாட்டீங்களா? சொல்லுங்க. சும்மா தண்ணியில ஃபுஃபுன்னு ஊதி தான் கொடுக்குறீங்க, அது எப்படி சரியாகும்? நாங்களும் எங்க டாக்டர் படிச்சு வந்திருக்கோம். நாங்க மாத்திரை கொடுக்குறோம், செட்டாஸ்கோப் வச்சு பாக்குறோம், பிளட் டெஸ்ட் பண்ணி பாக்குறோம், மெக்காஸ்கோப்ல பாக்குறோம், படிச்சு வந்துருக்கோம் 7 வருஷம். நீங்க ஃபுஃபுன்னு சரியான என்னங்கப்பா, எப்படிப்பா நம்புறது அப்படின்னா? அப்படியே என்னங்கப்பா விளக்க சொல்லுங்க. அறிவு கட்டத்தனமா பேசுறீங்க அப்படின்னாங்க பாவா. என்ன சொன்னாங்க? அறிவு கட்டத்தனமா பேச எல்லாருமா பார்த்து என்னங்கப்பா திட்டுறீங்க? நான் உங்களை அடிச்சேனா, உங்களை ஏதாவது பண்ணனா, இல்லைனா கோவம் வருது பார்த்தீங்களா? இந்த அறிவு கட்டத்தனமான சும்மா சாதா சொல்ல அந்த காத்துக்கு இவ்வளவு பவர் இருக்கும்போது அல்லாவோட திருநாமத்தை ஓதி ஊதுற அந்த காத்துக்கு எவ்வளவு பவர் இருக்குனாங்க சொல்லுவாங்க. ஆன்மீக விஷயம், ஞான பாட்டை, ஞானம் சாதாரண விஷயம் இல்லை. எல்லாரும் பயன் பண்ணுவாங்க. இமாம்கள் பயன் பண்ணாங்கன்னா சொல்லுவாங்க இந்த மாதிரி சொர்க்கத்தை பெண்கள் இருந்தாங்க, வெறும் நரகத்துல இவ்வளவு பெண்கள் இருந்தாங்க, பெரிய கூட்டு தொகுச்சு, இதெல்லாம் அது சரியத்துடைய எல்லாத்தையும் பார்த்துருப்பாங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க சொல்லலாம். இன்மை மருமத் கியாமத்துக்கு அப்புறம் என்ன நடக்குது, யார் சொர்க்கத்துக்கு போய் யார் நரகத்துக்கு போறாங்க, எல்லாத்தையும் அல்ல கடிட்டான். ரசூல்லா காட்டுற விஷயமே இல்லை. எவ்வளவு நாள் இருக்கும், என்ன நடக்கும், எல்லாத்தையும் அல்ல கடிட்டாங்க. அது போயிட்டு இருந்தா ரசூல்லா எல்லாம் அறிவிச்சாங்க. இன்னும் நடக்கும் சொன்னாங்க. எல்லாத்தையும் சொன்னாங்க, இப்படி நடக்கும், இப்படி நடக்கும். ஆக இதெல்லாம் மேராஜில அல்லாஹ் ரசூலுல்லாஹ் காட்டி கொடுத்தது. அல்லாஹ்வால் அழைத்து செல்லப்பட்ட நபி. இந்த பூமியில நம்ம எப்படி பிரயாணம் செய்வோம் அதே போன்று பிரயாணம் செய்து எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை அடைந்தார்கள் என்பது வரலாறு. இதுல ஸ்ட்ராங்கா இருக்கணும். இவன் கேட்கிறாரு, அவர் சொல்றாரு, இவர் சொல்றாரு, இதுக்கு அதெல்லாம் ஆதரவும் தேவையில்லை. நம்ம ஒண்ணுமே தெரியாது. நம்ம அல்லாஹ் ரசூலுல்லாஹ் பாவம் நம்புறோம். சரியா? ஹதீஸ் குர்ஆன்ல இருக்கு. இந்த மிஹ்ராஜ் போய் இன்ஷா அல்லாஹ் மணி இப்ப இருக்கிற ஒரு நாச்சு. அதனால கேட்ட விஷயங்கள் நிறைய சமூகம்லாம் இருக்கு. அந்த ரகமான விஷயம் நிறைய இருக்கு. மிஹ்ராஜை பத்தின விஷயம். மிஹ்ராஜ் இதை வச்சுதான் முராக்கபா, இந்த மிஹ்ராஜில் வந்த அமல் தான் முராக்கபா, முஷாஹதா, பெரிய பெரிய அமல் இருக்கு. இஸ்முல் ஆலம், இஸ்முல் பஹர், இஸ்முல் ஐன், அந்த மாதிரி நிறைய இருக்கு. இதெல்லாம் இதை வச்சுதான், மிஹ்ராஜ் வச்சுதான். சில சொல்லுவாங்க, சில பேர் ரசூலுல்லாஹ் வந்து சாதா கண்ணில் பார்க்கல அல்லாஹ், அது வேற கண்ணில் பார்த்தாங்க அப்படின்ற ரிவாயத்லாம் இருக்கு. ரசூலுல்லாஹ் வந்து அல்லாஹ் சாதா கண்ணில் பார்க்கல, வேற கண்ணில் பார்த்தாங்க, அகமிய கண்ணில் பார்த்தாங்க. ரசூலுல்லாஹ் சாதனை பார்த்தேன், போய் அப்படியே பார்த்தேன் நாங்க சொல்லுவோம். அதான் அசல். இப்போ ரசூலுல்லாஹ் வந்துட்டாங்க, வீட்டில் படுத்திருக்காங்க. படுத்தோடனே காலைல எந்திரிச்சாங்க, முடிச்சாங்க, சுபூத்துல முடிச்சாங்க. உம்முஹானி வந்துட்டாங்க. உம்முஹானி அவங்க அக்கா, ரசூலுல்லாஹ்வுக்கும் அக்கா முறைதான். உம்முஹானி கூப்பிட்டாங்க. என்ன ரசூலுல்லாஹ், இந்த மாதிரி நான் நைட்டுக்கு படுத்திருந்தேன்ல, ஜிப்ரீல் வந்து என்னை கூட்டிட்டு வானத்துக்கு கூட்டு போயிட்டாங்க, அல்லாஹ் பார்த்துட்டு வர்றேன், இப்பதான் படுத்தேன் வீட்டுல அப்படின்னா. இப்படியா ரசூலுல்லாஹ், எப்போ நடந்துச்சு? நேற்று நைட்டு. யாருக்கு சொல்லுது? யாருக்குமே தெரியாது. யாருக்கும் சொல்லாதீங்க ரசூலுல்லாஹ், எல்லாம் சொல்லிட்டான். எல்லாத்தையும் சொல்லணும். ரசூலுல்லாஹ் சொன்னா கிண்டல் பண்ணாங்க. சொல்லாதீங்க ரசூலுல்லாஹ், உண்மை சொல்ல யார்ட்டையும் சொல்லிடாதீங்க ரசூலுல்லாஹ். இன்னும் உண்மை சொன்னாலும் தெரியும், அல்லாஹ் அப்ப தெரியும் இல்லை, யாரும் எப்படி தெரியும்? ரசூலுல்லாஹ் காலை பிடிக்கிறேன், தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க. உங்களை ஏற்கனவே திட்டுறாங்க, பொய்ய அது இதுன்னு சொல்றாங்க, இது இன்னும் திட்டுவாங்க, சொல்லாதீங்க. இல்ல அல்லாஹ்வோட உத்தரவுக்கு நீ கோச்சுக்காது சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் மக்காவுக்கு போய் தொழு போனாங்க, சுபு தொழு போனாங்க. எப்பவுமே வழக்கு என்ன கேட்டீங்கன்னா, ரசூலுல்லாஹ் எப்பெல்லாம் மக்கால போய் சுபு தொழுகிறாங்களோ, இந்த தலைவர் இருக்காங்க இல்ல, அபுலஹப், அபூஜஹல், இவங்கெல்லாம் வந்துருவாங்க. நான் முகமது என்ன விசேஷம் அப்படின்னு வந்து
ரசூலா தொழுதுட்டு விழுந்து என்ன அபுஜெல்லாம் இருந்தாங்க எல்லாமே. நான் முகமது என்ன இன்னைக்கு என்ன விசேஷம் அப்படின்னா ரசூலா சொன்னாங்க, நான் இங்கேருந்து பூமியில இருந்து வானத்துல போய் நல்லா பார்த்துட்டு வந்தேன். நாங்க சொல்லலாம் என்னது இன்னொரு சொல்லுங்க, இங்கேருந்து வானத்துக்கு போயா அப்புறம் என்னாச்சு போனே நல்லா சுத்தி பண்ணா 5 வேலை தொழில் கொடுத்துருக்கான். அப்புறம் அட சூப்பர் சூப்பர் கிண்டல் தானே. வரலாறுல எழுதுறாங்க ஹதீஸ், மக்கத்து புரட்சிகள் தெருவில் படுத்துக்கிட்டும் விழுந்துக்கிட்டும் அப்படியே அடிகள் சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்களா அன்னைக்கு பூரா. எவ்வளவு பெரிய பொய் புரட்டு கப்சா உர இந்த நம்புறாங்களே அப்படின்னு. கப்சாவா பொய்யா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கியாமத் நாள் அண்மையில் மக்கள் மிக மோசமாக ஆகிவிடுவார்கள். உண்மையாளர்கள் பொய்யர்கள் என்று சொல்வார்கள், பொய்யர்களை உண்மை என்று சொல்வார் ரசூலுல்லாஹ்வுடைய ரிவாயத்தில். கியாமத் அண்மையில 1000 வருஷத்துக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் பொய்னா இது ரசூலுல்லாஹ் நாங்க ஒட்டச்சு இருந்தாங்க. அது அடுத்த சம்பவம். நான் போன வருஷம் சொல்லியிருக்கேன், என்னால் பேசுவேன் சார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம்பெருமானார் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனிதமிக்க இந்த இரவில அவர்களை பற்றி பேசக்கூடிய பாக்கியத்தை கொடுத்த அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் நம்முடைய ஷேகுக்கும் நன்றி தெரிவித்தவர்களாக, கேட்ட விஷயம் பொருந்தியவர்களாக, எம்பெருமானார் மீது உயிரை வைத்தவர்களாக, நம்முடைய உயிர் நாடி அவருக்கு அர்ப்பணித்தவர்களாக, நம்முடைய தாய் தந்தை பிள்ளைகளை எம்பெருமான காலடியிலே அர்ப்பணித்தவர்களாக அல்லாஹ் ஆட்சி அறிவுறுவானாக. அவரு தாவனால் இருக்கிறார். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லல்லாஹு